ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் கிங், ஓகேவா? ஸோ டியர் நீங்கள் இது கேட்டிருந்தீங்களா, ஹிஸ்டாரிக்கல் கிங் வந்துட்டு ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கன்னு. ஸோ இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்க, ஓகேவா? ஓகே டியர், ஹிஸ்டாரிக்கல் போகலாம். ஸோ முன்குறிப்பு என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜிமின் வந்துட்டு அந்த லாங் ஹேர் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு கொரியாவில் அரசர்கள்லாம் இருப்பார்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அரசர்களுக்கான உடைய அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களால் கிராண்டாக பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அவர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக உருன்னு ரொம்பவே ஒரு இதாக வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க டியர். ஓகே, இப்போ ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். ஸோ நீங்கள் உங்களையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொரியாவில் வந்துட்டு அந்த காலத்தில் ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் கேர்ள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒரு நார்மல் பீப்புள், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலான பீப்புள். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த சாப்பாடுலாம் செய்கிறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் காய்கறிகள்லாம் பறிப்போம். ஸோ அந்த மாதிரி பறிச்சுட்டு எங்கேயாவது மார்க்கெட்டில் அங்கங்கே வச்சுருப்பாங்களோ ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அழகாக கூட போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட டேடி கூட தான் போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும் தான். ஸோ நீங்கள் அப்பா கூட வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாரு. அப்படியே உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில் வாங்கி கொடுத்து அப்படியே சாப்பிட்டே வர சொல்கிறாங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் போகிறப்போ உங்கள் டேடி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்துகிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேடி தான் அந்த காய்கறி எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் ஏன் இப்படி பார்த்து பார்த்து வாங்குறீங்க, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு கேட்குறப்போ, அப்படியெல்லாம் இல்லை, நல்லதா அவருக்கு கெட்டதா அவருக்கு பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்துட்டு கற்றுக்குறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறப்ப சடனாக அந்த குதிரையெல்லாம் வந்துட்டு நிறைய போக ஆரம்பிக்குது. வீரர்கள் எல்லாமே குதிரையில் அப்படியே பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டே ஃபுல்லாக ஒரு மாதிரி கலவர மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அப்படி பயங்கரமாக சண்டைலாம் போடுறாங்க. ஒரு மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சமய பயம் ஆயிடுச்சு. உங்கள் டேடி வேறு ஐயோ இவ்வளோ கூட்டு வந்திருக்கோமே அப்படின்ட்டு உங்களை அப்படி கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு ஓடுறாரு, ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் ஓடவே முடியல. அப்படியே அந்த வாங்கியிருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேடி இன்னும் கைப்பிடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்போ என்னாச்சு பையன் இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா சடனாக இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஒரு மார்க்கெட்டு ஸோ சடனாக இந்த மாதிரி குதிரைகளெல்லாம் வீரர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி அடித்து துன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பார்க்குறீங்க, ஐயோ கடவுளே என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேறு நாடெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட பக்கத்து ஊர் தான். அந்த பக்கத்து ஊரோட அரசர்களோட சரி, அந்த பக்கத்து ஊர் அரசர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த அரசரோட அவர்கள்லாம் அந்த யூனிஃபார்ம் வச்சே வந்துட்டு உங்கள் டேடி உங்களுக்கு சொல்லிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னப்பா நம்ம மட்டுக்கு நம்ம மேலே தானே பார்த்துட்டு இருக்கிறோம், இவ்வளோ கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க சரியில்லை அப்படின்னா அந்த அரசர் ரொம்பவே மோசமானவரா அப்படின்னு கேட்கவும், அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் ரொம்ப மோசமானவர், அவர் கண்ணிலெல்லாம் நம்ம படவே கூடாது, அதுவும் இல்லாமல் ஏன் சடனாக நம்மளோட ஊருக்குள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியல, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப சடனாக ஒரு குதிரை உங்ககிட்ட முன்னாடி வந்து மறிக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அப்படி செமையாக ஷாக் ஆகிட்டு அப்படி பார்க்குறீங்க. அந்த குதிரை ரொம்ப பெருசாக இருக்கா. ஸோ அது மேலே வந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அப்படியே பேண்ட் பார்த்துருக்குறீங்க. அவங்களும் வந்துட்டு அந்த அரசரோட ஆள்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பணியாளர்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ அப்போவா இந்த பக்கம் இந்த குதிரை கால் கடையில் புந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு லூஸா குதிரை நினச்சா 2 பேர் செத்துருவோம், வா இந்த பக்கம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல ஓடி போயிட்டு ஒழிஞ்சுக்கிறீங்க. உங்கள் டேடி உங்களை அப்படியே ஒளிய வச்சு அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் அப்போ தான் எட்டி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, சும்மா அடிச்செல்லாம் யாரும் இது பண்ணல, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, சிறை பிடிக்கிறாங்க. உங்கள் டேடிக்கு அப்போ தான் புரியுது, இங்கே இருக்க எல்லாத்தையும் அவங்க சிறை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. சிறை பிடிக்க தான் எப்படின்னா நம்மளை இங்கேருந்து கூட்டு போயிட்டு ஜெயிலில் போடுவாங்களோ ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி அது வேற ஒரு அரசர் தான், வேற ஊரோட அரசர். ஸோ நம்மளோட ஊரில் இருக்கிறவங்களை கூட்டு போயிட்டு அந்த மாதிரி தூக்கிட்டு போனால் கண்டிப்பாக சிறையில் தான் வைப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் டேடிக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க சிறை பிடிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியலையே, நம்மளோட அரசர் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களோட அரசர் எப்படின்னா, நீங்கள் இருக்கிற பிளேஸோட அரசர் வந்து ரொம்பவே ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு பர்சன். அவருக்கு ரொம்பவே சுயநலம் மட்டும்தான் முக்கியம், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவர் வந்துட்டு, ஆமாம் இந்த சண்டையில் போயிட்டு நம்ம அவங்களை காப்பாற்ற போனால் தேவையில்லாமல் நம்மளோட ஆள் மேலே தான் குறையும். ஸோ அவங்க எவ்வளோ பேர்த்த கூட்டு போகிறாங்களோ கூட்டு போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் இப்படி அடிக்கடி சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்காங்க இந்த நாட்டில் இருந்து, சாரி உங்களோட ஊரில் இருந்து. அதனால உங்கள் டேடிக்கு வந்துட்டு இந்த அரசரை பிடிக்கவே இல்லை. இவெல்லாம் ஒரு அரசரா, இவனை வந்துட்டு முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ அரசரை எப்படியாவது மாற்ற முடியுமா, அதெல்லாம் அவங்களை வந்துட்டு எப்படி பரம்பரையாக வருதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு பர்சனுக்கு காது கேட்டுருச்சு. ஸோ போனவர் அங்கேயே நிற்கிறாரு. முன்னாடி அப்படி பார்க்குறாரு. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்கிறது கேட்டுச்சுல. ஸோ அப்படி பார்க்கவும் நீங்களும் பார்க்குறீங்க. அங்கே ஒரு பர்சன் வச்சு உங்களே பார்த்து நிற்கவும், ஓகே அவ்வளோதான் நம்மளே பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு உங்கள் டேடியோட கையை நல்லா பிடிச்சிட்டு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறீங்க. உங்கள் டேடி உங்களை அப்படியே மறைக்கிறாரு. ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்படி
இப்படி பண்ணுவாங்கல்ல, கை வந்துட்டு இப்படி சொடக்கு போடுவாங்கல்ல. ஸோ இப்படி சொடக்கு போட்டு அப்படியே கூப்பிடுறாரு. ஸோ அவங்க 4 பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்ததும் இவங்கள சிறைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குதிரையில போயிட்டாரு. அவ்வளோதான் உங்களுக்கு செம பயம் ஆயிடுது. அப்பப்போ போகாதப்பா போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க டாடிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டா பிரச்சனை ஆயிரும்ல. ஸோ உனக்கு வந்துட்டு வேற எங்கேயும் இடம் தெரியாது. நீ நம்ம வீட்டில் மட்டும் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை அப்படியே கீழே தள்ளி விடுறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா உருண்டுட்டு கீழே போறீங்க. இறக்கமான ஒரு பிளேஸ். ஸோ நீங்க உருண்டு அப்படியே கீழே போயிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஆறு மாதிரி போகும். அந்த தண்ணிக்குள்ள அப்படியே விழுந்துடுறீங்க. உங்க டாடியை மட்டும் அப்படியே சரி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு 2, 3 பேர் வந்துட்டு எட்டி பாக்குறாங்க. ஆனா நீங்க அந்த தண்ணிக்குள்ள முத்துன்னு விழுந்ததை பார்த்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஆட்கள் எல்லாருமே அந்த கடையெல்லாம் சும்மா அடிச்சு உடைச்சாங்களே தவிர மனுஷங்களை யாரையும் அடிக்கல. அவங்க பாட்டுக்கும் எல்லாத்தையும் சிறப்பிடிச்சு தான் போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களை பாட்டுக்கு உங்கள் டாடி இப்படி தள்ளிவிட்டு அவர் பாட்டுக்கு மாட்டிக்கிட்டாருல. உங்களுக்கு பயங்கரமாக அழுக்கையாக வருது. அந்த தண்ணிக்குள்ளே வேற உங்களுக்கு நீச்சல் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக உங்கள் டாடி நிறையா டைம் நீச்சல் கற்றுக்க சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் உங்களுக்கு தண்ணி கண்டாலே பயம். அதனால வந்துட்டு மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாதுன்ட்டு தண்ணிக்கிட்டே போயிருக்க மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நல்லா மாட்டிக்கிட்டீங்க. தண்ணிக்குள்ளே உங்களுக்கு ஸ்விம் பண்ணவே தெரியல. ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மூக்கெல்லாம் அப்படியே தண்ணி ஏறுது. வாய் மூக்கெல்லாம் தண்ணி ஏறுது. நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க. இப்படியே வந்து ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். அதாவது மூச்சு விட முடியலன்னா தண்ணி குடிச்சிருவோம்ல. ஸோ தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ ஸோ அப்படி குடிச்சதும் ஒரு நாள் முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் ஸோ மூச்சு விட முடியல அப்படின்னா நம்ம தண்ணி எல்லாம் அப்படியே லபக்கு லபக்குன்னு குடிச்சிருவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே குடிச்சிட்டே இருக்கிறீங்க நிறைய தண்ணி. ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களால் அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளியும் வர முடியல. ஒரு மாதிரி அப்படியே மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே அடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு சிறை பிடிக்கிறாங்கல்ல. ஸோ அப்படியெல்லாம் சிறை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பர்சன் வந்துட்டு குதிரையில் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சென்ஸ் ஒரு மாதிரி ஆகுது. என்ன அப்படின்னா ஆற்று தாண்டி தான் போவாங்க. ஸோ அந்த ஆற்று தாண்டி போகிறப்போ அந்த ஓரமாக போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ள மிதக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த குதிரையில் வந்த பர்சன் வந்துட்டு அப்படியே நின்று பார்க்குறாங்க. ஸோ ஒரு பொண்ணு அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும் அப்படியே அந்த குதிரையிலேருந்து செம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஹீரோயிசமாக அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து தண்ணிக்குள்ள அப்படியே மறுபடியும் ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ ஜம்ப் பண்ணி அப்படியே அங்கே ஸ்விம் பண்ணிட்டு வந்து உங்களை அப்படியே காப்பாற்றி தூக்கிட்டு வந்து வெளில போடுறாங்க. அவ்வளோதான் நீங்கள் மயங்கி தானே கிடக்குறீங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு உயிருக்கு தான் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்படி பார்க்க முடியும்? ஒரு பொண்ணாச்சு. ஸோ அதனால டக்குனு அவர் கை வச்சு பார்க்க முடியல. ஸோ அவரோட 2 ஃபிங்கர் மட்டும் வச்சு உங்களோட கழுத்துக்கிட்ட வச்சு இப்படி பார்க்குறாங்க. அந்த நாடி துடிக்கிற சவுண்ட் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. கழுத்துக்கிட்ட வச்சு பார்ப்பாங்கள்ல. அந்த மாதிரி வச்சு பார்க்குறாங்க. ஒன்றுமே அவருக்கு ஃபீலே ஆகலை. உயிர் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. அப்புறம் அந்த கையில் நாடி பிடிச்சி பார்ப்பாங்களா. ஸோ அப்படி பிடிச்சி பார்க்குறாரு. அப்பவும் வந்துட்டு ஒரு ஒரு இதுவுமே இல்லை. கையில் கொஞ்சம் கூட அந்த பீட்டு எதுவுமே கிடைக்கல. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த ஹார்ட்டில் வந்துட்டு காற்று கிட்ட கை வச்சு செக் பண்ணுவாங்கள்ல. ஸோ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படி குனிஞ்சு ஹார்ட்டு கிட்ட அப்படியே காலை வச்சு அப்படி பார்க்குறாரு. லைட்டாக அவருக்கு ஏதோ இப்போ தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் அவருக்கே நிம்மதியாக இருக்குது. ஓகே உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காப்பாற்றுறது சொன்னார். தண்ணி குடிச்சிருப்பீங்களே. அவர் என்ன பண்ணுறாரு உங்களோட வயிற்றில் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே தண்ணியெல்லாம் உங்களுக்கு லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வெளில வந்ததும் ஸோ அதிகமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். லைட்டாக உங்களுக்கு ஒரு பெயின் வருது இல்லை. ஸோ வயிற்று அமைச்சிட்டே தான் பெயின் ஆகும்ல. அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ நீங்கள் லைட்டாக கண்ணை முழிச்சதும் முதல்ல பார்க்குற பேஸ் யார் அப்படின்னா ஜிமின் தான். ஸோ அவர் தான் உங்களை காப்பாற்றிருப்பாரு. அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த பக்கத்து நாட்டு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காருல்ல. ஸோ இப்போ நம்மளையும் வந்துட்டு காப்பாற்றல இவங்க வந்து நம்மள அங்கே போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சமயம் பயம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி பயந்துட்டு அவரை பார்க்குறப்ப அவர் கேட்குறாரு உனக்கு ஓகேவா, என்ன எப்படி இருக்க, பரவாயில்லையா, உன்னால் மூச்சு விட முடியுதா, ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு அவர் பேச எதுவுமே கேட்க மாட்டேங்குது. காற்றுலாம் தண்ணி போய் அடிச்சுக்கிச்சாட்டு இருக்குது. அப்படியே அப்படியே வாய்வே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு என்ன நினைக்கிறாரு, ஒரு காதுக்கு கேட்காதோ அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு கணத்தில் தட்டுறாரு. உனக்கு ஓகேவா ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக அந்த காதில் இருக்கிற தண்ணியெல்லாம் லைட்டாக அடைப்பெல்லாம் வரும்ல. ஸோ அப்படியே வந்ததுக்கப்புறமா காதுக்கிட்ட அப்படியே கை விட்டு கொஞ்சம் அப்படியே அசைச்சிட்டு அதுக்கப்புறமா பேசுறது கேட்குது உங்களுக்கு. ஓகேவா ஓகேவான்னு கேட்டே தான் இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே திரும்ப மயங்கிட்டீங்க. உங்களால் வந்துட்டு முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே இருந்திருப்பீங்களா. ஸோ அதனால் உங்கள் மாதிரி மயங்கிட்டீங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே உங்களை அப்படியே தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு அந்த குதிரை கிட்ட தான் நடந்து போகிறாரு. ஸோ அந்த குதிரை கிட்ட நடந்து போயிட்டு அந்த குதிரையில் மட்டும் உங்களை ஃபஸ்ட்டு ஏற்றி உட்கார வச்சுட்டு முன்னாடி அப்படி பின்னாடி அவர் ஏறி உட்காந்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே சாஞ்ச மாதிரி தான் இருக்கிறீங்க. சாஞ்சு சாஞ்சு போகிறீங்க. அவரால் கரெக்டாக குதிரை ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியல. ஸோ மெதுவாக அந்த குதிரை நடக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இப்போ எப்போ தான் வந்து முடிப்பா பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் லைட்டாக மறுபடியும் வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த குதிரையிலேருந்தே வாமிட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக இருந்திருக்கும் போல். அதெல்லாம் குதிரை குழுங்குன எதுவும் உங்களுக்கு வாமிட் ஆகுது. ஸோ அப்படியே அந்த தண்ணியெல்லாம் மறுபடி துப்பிட்டீங்க. இப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. க்யூர் ஆகுற மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் இப்படி வளர்க்குறீங்க. அவ்வளோதான் நம்மளே இப்படி தான் கூட்டு போவாங்களா, ஐயோ என் அப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி ஓகே சிறப்பிடிச்சு கூட்டு போனால் பரவாயில்ல, என் அப்பா அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நான் என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை. அமைதியாகவே வரீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு கண்ணை முடிச்சிட்டாளா அப்படின்னு. அப்படி பார்க்கவும் வந்துட்டு அவர் கீழே இறங்கிட்டு உங்களையும் இறக்கி விடுறாரு.
ஸோ நீங்களும் அப்படியே இறங்குறீங்க. உங்களால கரெக்ட்டா இறங்க முடியல. அவர் தான் கை குடுக்குறாரு. நீங்க பார்க்குறீங்க, இவன் நல்லவனா கெட்டவனா? என்ன கொஞ்சம் காப்பாத்துற மாரியே பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்காக பண்றான்? அப்படிங்கிற மாரி தோணுது. பட் அப்படியே கை குடுக்கவும் நீங்களும் கைய பிடிச்சு இறங்கிறீங்க. ஸோ இறங்குனதுமே உங்கள வந்துட்டு ஒரு மாரி நீங்க நடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு குளிர் ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் பார்க்குறாரு, இது வேறயா? அப்படிங்கிற மாரி கடுப்பாவது இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்கள காப்பாத்துனதால அவருக்கே ஒரு மாரி குளிரா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வேற குளிர் ஜுரம். உங்களால முடியல. ஒரு மாரி நடுங்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இருட்டே ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த டைம்ல உங்கள இந்த மாரி உடம்பு சரியில்லாம எங்கேயும் கூட்டிட்டு போ முடியாதுல்ல. அதனால அவரோட பின்னாடி அந்த குதிரைக்கு பின்னாடி கட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஏதாவது திங்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டா, அதெல்லாம் எடுத்து அப்படியே தீ மூட்டி வைக்கிறாரு. ஸோ காட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்கீங்க. தீ மூட்டி அப்படியே உங்கள வந்து அங்க உட்கார வச்சு காய வைக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அந்த குளிர் காஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் அங்க தான் உட்காந்துட்டு அந்த குளிருக்கு ஒரு மாரி எதமா அந்த நெருப்பு வரவும் உட்காந்துட்டு இருக்காரு. ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு மாரி கோல்டு வாய்ஸ்ல தான் பேசுறாரு. நீங்க வந்துட்டு ஆமா பசிக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பேச்சுக்காவது வேணான்னு சொல்றல பாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சரி இங்கே இது எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள பூந்து போறாரு. நீங்க பாக்குறீங்க என்ன இந்த இடத்துல இப்படி பூந்து போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. ஸோ வரும்போது கையில வந்துட்டு இந்த கிழங்கெல்லாம் இருக்கும். கிழங்கு, மரவள்ளி கிழங்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி ஏதோ ஒண்ணு புடுங்கிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் இப்ப வந்து பார்க்குறீங்க. என்ன இது அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு 2மே கொண்டு வந்திருக்காரு. அது வந்துட்டு அந்த பக்கத்துல தண்ணி அந்த ஆத்து தண்ணி எல்லாம் லைட்டா ஓட மாரி லைட்டா கொஞ்சம் கசிஞ்சு போகும்ல. ஸோ அந்த மாரி ஒரு இடம் இருக்கு. அதில போயிட்டு அத நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நெருப்புல போட்டு சுட்டுருக்காரு. ஸோ அந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் சுட்டு அப்படியே உங்களுக்கு குடுக்குறாரு. இத சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல பசிக்கு இருக்கிறதாலும் சாப்பிடல. நீங்களும் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஆ சரி ஓகே இங்கேயே தூங்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கோல்டு வாய்ஸ்ல தான் பேசுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு அமைதியா நீங்களும் அந்த இடத்துல படுத்துக்கிறீங்க. அவர் வந்துட்டு இப்படி புல்லு மேல படுத்திருக்கவும் உங்களுக்கு ஒரு மாரி இன்னும் அதிகமா குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்துட்டு பார்த்துட்டு இன்னும் நடுங்கிட்டே இருக்கிறீங்களா? அதனால என்ன பண்றாருன்னா, அவர் போட்டிருக்கிற அந்த ஒரு மாரி லாங்கா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஃபுல் ட்ரெஸ் அப்படியே கழட்டி எந்திரிக்க சொல்லி சொல்றாரு. நீங்க பயந்துட்டீங்க. ஸோ அவர் அந்த ட்ரெஸ்ஸ கழட்டினதும், அப்படிங்கிற மாரி பயந்தவும் அவர் வந்துட்டு பார்க்குறாரு. தள்ள அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முறைக்கவும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே டக்குனு அந்த கீழே விரிச்சு போடுறாரு. நீங்க பாக்குறீங்க என்னதாண்டா பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ படுத்து தூங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்குது. ஓ இதுக்குதானா நான் கூட தப்பா புரிஞ்சுட்டேடா சாமி. ஆனாலும் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரு கழட்டி கொடுத்தது இப்போ என்ன பண்ணுவாரு. ஸோ உள்ள வந்துட்டு சின்னதா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹிப் வரைக்கும் மட்டும் தான் ஆகுற மாதிரி ஒரு சின்ன இது உள்ள உள்ள போட்டிருக்காங்க. அது மட்டும் தான் இருக்குது. ஸோ அவருக்கு செமையா குளிருது. பட் இருந்தாலும் என்ன பண்றது. நீங்க வேற நடுங்கிட்டு இருக்கிறீங்களா. திரும்ப அதையும் கழட்டி உங்களுக்கே போத்தி விடுறாரு. நீங்க பாக்குறீங்க என்ன இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம கீழே ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. ஸோ மேல ஷர்ட் எதுவுமே இல்லாம உட்காந்துருக்கு. அவமானமே இருக்கா என்ன பண்றது எல்லாமே நம்மளால தானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அப்படியே நீங்க தூங்கிட்டீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு தூங்கிருப்பீங்க அப்படின்னா, இவரு வந்துட்டு அந்த பக்கத்து அரசர் இருக்கார்ல. ஸோ அந்த அரசரோட ஆட்கள்ல ஒருத்தர் போல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்க. ஸோ அப்படியே நினைச்சிட்டு பரவாயில்ல அந்த அரசர் தான் கெட்டவருன்னு நினைச்சேன். ஆனா அங்க இருக்கிற வேலை செய்ய ஒரு சில பேர் நல்லவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு மிட் நைட் ஆகுது. பயங்கரமா ஒரு சவுண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குது. அப்படியே பயந்து கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிக்கிறப்ப உங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு கரடி மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு உயிரே இல்லை. ஐயோ கடவுளே இப்படி சிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்போ சட்டுன்னு வந்துட்டு ஒரு அம்பு அப்படி கரெக்டா அந்த கரடியோட இதுலயே வந்துட்டு ஹார்ட்லேயே வந்து பட்ட மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே அங்கேயே சாஞ்சிருது. நீங்க பாக்குறீங்க யார்டாதுன்னு. ஸோ அது ஜிமின் தான். அங்க இருந்துட்டு அவர் வந்துட்டு ஜஸ்ட் வாஷ்ரூம் அதாவது எப்படி சொல்றது இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் போனோம் அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கிறப்ப அந்த பக்கம் போகல. ஸோ அந்த மாதிரி போயிருப்பாரு. ஸோ அதுக்காக போயிருப்பாரு. திரும்பி வரத்துக்குள்ள இந்த மாதிரி கரடி இருக்கும். ஸோ உங்களை பார்த்ததும் நீங்க பயந்துருப்பீங்க. அதனால அவர் அங்கங்க அப்படியே அம்பு எடுத்து அப்படியே விடுறாரு. ஸோ அப்படியே அது செத்துருச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதெல்லாம் சேஃப் இல்லை. ஸோ உங்களோட ஊர்ல இப்படி தான் எல்லா கரடியெல்லாம் வந்துட்டே இருக்குமா என்ன நைட்ல அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்க வந்துட்டு ஆ அது காட்டுக்குள்ளனா எல்லாமே வரதானே செய்யும். இந்த காடு ஃபுல்லா இந்த மாதிரி விலங்குகள் வாழ்ற இடம் தானே. ஸோ நம்ம தான் இங்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க வந்துட்டு எங்க அப்படின்னு கேட்குறீங்க. வாய் மூடிட்டு வா எனக்கு என்னோட வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லவும் போச்சு அவ்வளோதான் நம்ம சிறப்பிடிக்கிறாங்களா சரி பரவாயில்ல என் அப்பாவை போய் நான் பார்ப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அவர் எடுத்து மறுபடியும் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அந்த நெருப்பெல்லாம் அப்படியே லைட்டாக அணைச்சி விட்டுட்டு அப்படியே ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா காட்டில் ஏதாவது தீ பரவிக்கல. ஸோ அதனால ஃபுல்லாக அணைச்சி விடுறாரு. அணைச்சி விட்டுட்டு அந்த குதிரையில் ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு கை கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஏன் வரலையா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் இப்படியே யோசிக்கிறீங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அவர். நீ இப்போ இங்கே இருந்துக்கிறியா இல்லை வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது என்னை விட்டுட்டு போனால் உன்னோட அரசர் திட்ட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கவும் ஜிமினுக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது. அரசர் திட்ட மாட்டாங்களா நான் என்னோட அரசர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஓ இவளுக்கு இன்னும் அதுவே தெரியலையா சரி ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அரடிப்பா திட்டுவாரு. ஏன் எனக்கு கொலை கூட பண்ணிடுவாரு. இந்த மாதிரி பிடிச்ச கைதியை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக போய் செத்தாலும் சாவேன். மேபி அரசர் என்னை மன்னிக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க எது 1% நான் போய் உன்னை கொன்றுவாரா உன் அரசர் அவ்வளோ மோசமானவரா நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட அரசர் வந்துட்டு ரொம்ப மோசம் அப்படின்னு. அதனால தான் எனக்கு வந்துட்டு உங்களோட யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு.
உன்னை மட்டும் பிடிக்கும். ஏன்னா நீ வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணல. ஸோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, நீ இப்போ வரியா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நான் வரேன், என்னோட அப்பா வந்துட்டு நீங்கள் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டீங்களா, நான் என் அப்பாவை பார்க்கணும், என் அப்பா எல்லாமே நல்லா இருக்க முடியாது, எனக்கு அப்பா மட்டும் தான் எல்லாமே, என்னை வந்துட்டு சிறப்பிடிச்சாலும் பரவாயில்ல, என் அப்பா இருக்கிற இடத்துலயே கொண்டு போய் என்னையும் விட்டுருங்க, அதே ஜெயிலில் போட்டுருங்க ப்ளீஸ் எங்கள் அப்பா கூடன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவர் பார்க்குறாரு, எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா தப்பிச்சு போக தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லவும் கேட்குறாரு, உனக்கு பயமா இல்லையா எங்களோட, அதாவது எங்களோட அரசர்கிட்ட வர்றது உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்கவும், பயமா இருக்கா இல்லையா சரியா தெரியல, ஆனால் எனக்கு என் அப்பா இருக்கிற இடத்துல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருப்பேன். அது நான் செத்தாலும் என் அப்பா கூட செத்தா பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, யாரா அது லூஸாக இருக்குது, உன் அப்பா உன்னை காப்பாற்றணும் தானே அங்கே தள்ளி விட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்குறீங்க, நானும் அங்கே தான் இருந்தேன், நான் பார்த்தேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு ஜிமின் சொல்லவும், அதுவா, ஆமாம் என் அப்பா என்னை காப்பாற்றணும்னு என்னை இந்த மாதிரி தள்ளி விட்டாரு, ஆனால் பரவாயில்ல, நான் எப்போ போய் காப்பாற்றுவேன், காப்பாற்றி உங்களோட நாட்டிலேருந்து என்னோட அப்பாவோட என் ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓ, உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. தைரியம் இல்லை, ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எது நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின்க்கு வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்கும் போல. ஸோ எது நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹெல்ப் பண்ண மாதிரியே அப்பா கூப்பிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஜிமின் வந்துட்டு உன்னை காப்பாற்றினாவே நான் வந்துட்டு செத்துருவேன், இல்லை உன் அப்பா வேற காப்பாற்றினா அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, நீ வந்துட்டு ரிஸ்க் எடுத்துக்காத, நானே என் அப்பாவை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமின் கூடயே போகிறீங்க. அப்படி நீங்கள் மேலே அவர் கை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் மேலே ஏறிக்கிறீங்க, பின்னாடி வந்து உட்காந்துக்கிறீங்க. பிடிச்சிக்கோ, உன்னால் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாது, நீ இதுக்கு முன்னாடி குதிரையில் போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை நான் போனதில்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ ஓகே நல்லா கேட்டே பிடிச்சிக்கோ, விழுந்துடாது அப்படின்னு சொல்லவும், உன்னையா அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன வேற யாரை, குதிரைவா பிடிப்பா இல்லை குதிரை வாழை பிடிப்பியா அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிம் நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு குதிரை வந்துட்டு லைட்டாக மெதுவாக போகும். டக்குன்னு ஜிமின் வந்துட்டு ஒரு குதிரையை ஒரு இது பண்ணியிருப்பாரு, அது செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு செமையாக பயமாக இருக்குது, என்னடா அது இவ்வளோ வசதியாக போயிட்டு இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக போங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசிக்கிறது எல்லாமே அந்த காலத்து தோரணையில் பேசிக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க டியர், ஓகேவா? இந்த வாங்க போங்க இது மாதிரி பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக அது வர மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அப்படி குதிரை செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. ப்ளீஸ் வேகமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு விடிவதற்குள் நான் வந்துட்டு ஊர் சென்று ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. குதிரை அப்படின்னு மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்குது. அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு ஜிமினை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு விடிய காலையில் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ், ஓகேவா? ஸோ ஒரு 4:30 4:45 இந்த மாதிரி ஒரு டைம் கரெக்டாக அந்த அதாவது ஜிமினோட அரசவை இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு அந்த பெரிய ஒரு கேட் இருக்குல்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் போயாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பிடிச்சி உட்காந்துருப்பீங்கல்ல. இப்போ ஜிமின் அந்த இடத்துல குதிரையில் வர சத்தம், ஜிமினோட குதிரை தான் இது, ஸோ நல்லா அதோட சத்தம் எல்லாத்துக்கும் கேட்கும். அது மாதிரி ஜிமினோட குதிரை சத்தம் கேட்டதும் அங்கே இருக்கிற பணியாட்கள் எல்லாருமே கரெக்டாக அந்த கேட்டெல்லாம் திறக்கிறதுக்கு வந்து ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்து நிற்கிறாரு, எல்லாரும் கேட்டை திறக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஜிமின்க்கு வந்துட்டு வாருங்கள் அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது உனக்கு எல்லாரும் இந்த மாதிரி பவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஜிமின் எதுவுமே சொல்ல, லைட்டாக அப்படி செஞ்சுட்டு அமைதியாக இருக்காரு. ஸோ திரும்ப உள்ளே போக போக எல்லாரும் ஜிமின் கொண்டு பவ் பண்ணிவிட்டு வாருங்கள் அரசே வாருங்கள் அரசேன்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு புரியல, ஸோ இப்போ தான் வந்துட்டு புரியுது, ஒரு வேளை இவர் தான் அரசரா, எல்லோரும் ஏன் இது மாதிரி அரசர் அரசன் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. குதிரையில் இவ்வளோ நேரம் நல்லா டைட்டாக பிடிச்சி உட்காந்துருப்பீங்க, இப்போ லைட்டாக பின்னாடி தள்ளி உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த நாட்டு அரசர் ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதனால் அப்போ நம்மளை ஏமாற்றி இப்படி கூப்பிட்டு வந்துட்டாரா, ஐயோ கடவுளே நான் தான் ஏமாந்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட நடிச்சு இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து உட்காடுறீங்க. ஸோ ஜிமின்க்கு அது ஃபீல் ஆகுது, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. அப்படியே உள்ளே போய் கீழே இறங்கிட்டு உங்களையும் வந்துட்டு கை கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் கையை வந்துட்டு கொடுக்கல, உங்களுக்கு தான் ஒரு மாதிரி உங்களை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்துருச்சுல, அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அதனால உங்களுக்கு கை கொடுக்க பிடிக்கல. ஸோ அப்படியே அமைதியாக மேலே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது குதிரை ரொம்ப பெருசா, ஸோ அங்கேருந்து உங்களால் கரெக்டாக இறங்க முடியல. அங்கேருந்து குதிக்கிறங்கிற பேரில் குதிச்சு அப்படின்னு பார்த்து கீழே விழுந்துடுறீங்க. கையில் வேறு அடிபட்டுருச்சு. ஜிமினுக்கு சிரிப்பே வருது, பட் இருந்தாலும் காட்டிக்கல. நான் தான் சொன்னேன்ல கையை கொடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல, நான் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி திணறிட்டே பேசுகிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு என்னாச்சு, இவ்வளோ நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் வச்சு கூடவே கூட்டு போகிறாங்க. எல்லாரும் ஜிமின் பவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே உள்ளே போக போக சமயம் பயமாக இருக்குது. கூட்டு போய் நம்மளை வெட்ட போகிறானா, குத்த போகிறானா, கொல்ல போகிறானா, ஐயோ கடவுளே நான் அவ்வளோ அப்பா என்னை தண்ணியில் தள்ளி விட்டாரு, அப்படியே நான் பொழைச்சிருப்பேன். ஆனால் நீச்சல் தெரியாமல் ஐயோ கடவுளே எனக்கு ஏன் இந்த மாதிரி சோதனையாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செம பயமாக இருக்குது.
ஸோ இப்படியே உள்ள நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. கரெக்டாக ஜிபின் வந்துட்டு அவரோட சேர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்காரு. உங்களுக்கு தான் அவர் அரசர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அவருக்கு வந்துட்டு இவளுக்கு தெரியுமா தெரியாதா, இப்போ எல்லாரும் சொன்னாங்களா, இப்போ கண்டுபிடிச்சிட்டாளா, அதனால தான் பயப்படுறாளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு என்னென்னா, எல்லாரும் அப்படி பவ் பண்ணது மட்டும் தான் பார்த்துருப்பா. ஸோ அரசர்னு சொன்னதெல்லாம் கேட்டிருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்படியே கூடவே கூட்டிகிட்டு வராரு. அப்படியே வந்துட்டு அந்த இதில் போயிட்டு எல்லாரும் இன்னும் பக்கத்தில் நின்றுட்டு அரசேன்னு சொல்ல வாய்க்கு வாயை திறக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஜிமின் எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி கையசைக்கவும் எல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இவன் என்னை இன்னும் எவ்வளோதான் ஏமாத்தணும்னு நினைக்கிறானோ தெரியலையே அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்தில் எப்படின்னா, ஜிமினோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அதுக்கு பெரிய அரசர் தானே, அவர் வந்துட்டு ஜிமின் கிட்ட பேசுகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சிறப்பிடிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி மகனேன்னு சொல்லி பேசவும் ஜிமினுக்கு ஷாக்கு. ஐயோ போச்சு, இப்போ மாட்டிட்டோமே, இவளுக்கு வேறு தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க, அவருக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, மறைக்க முடியாதுல்ல. ஸோ எதுவும் இல்லை, அவர் பாட்டுக்கு உங்களை அப்படியே நிற்க வச்சுட்டு அவரோட சேரில் போய்ட்டு உட்கார்றாரு. அந்த அரியணையில் போய் உட்கார்றாரு. அப்படியே செம கெத்தா அவ்வளோ அழகா போய் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு எங்கேயும் கொல்ல போகிறாங்களா, இல்லை அப்படியே விட்டுருந்தா நான் அங்கேயே செத்துருப்பேன், எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை கடைசியாக என் அப்பாவுக்கு இது பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு சிறைப்பிடிச்ச எல்லாத்தையும் வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ என் அப்பாவும் அங்கே தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களை வந்துட்டு இல்லை நீ இங்கே இரு, இல்லை அங்கே போ, இவ்வளோ கூட்டு போய் எதுவுமே ஜிமின் சொல்ல அப்படியே சும்மா நிற்க வச்சிருக்காரு. நீங்களும் எதுக்கு எனக்கு நிற்க வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு தான் நின்றுருக்கீங்க. இது வரைக்கும் ஜிமினோட அப்பா வந்துட்டு உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவரோட அப்பா உங்களை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையாட்கள் இருக்காங்களா, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி அவளை மறைச்சு வை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாடம் காட்டுறாங்க. அதாவது ஜிமினுக்கு கூடவே எல்லாரும் இருப்பார்ல, அதாவது எப்படி பிஏ மாதிரி இப்போ நம்ம பிஎன் சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி பனிப்பெண் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பனிப்பெண் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அவளை யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் மறைச்சு எங்கேயாவது வைக்க முடியுமா, என்னோட ரூமில் கொண்டு போய் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த பனிப்பெண் உத்தரவு அரசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே நைஸாக அங்கேருந்து யாருக்கும் தெரியாத மாதிரி கூட்டு போகுது. ஸோ இதை வந்துட்டு ஜிமினோட அப்பா பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ அந்த அரசர் தான் அவர் பார்த்துருக்க மாட்டாரு. நீங்கள் போகிறப்ப அந்த பனிப்பெண் கிட்ட கேட்குறீங்க, அக்கா ப்ளீஸ்க்கா எதுக்கு எனக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசர் தான் உங்களை வந்துட்டு அவரோட ரூம் இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, அப்போ நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து இப்படி வந்து மாட்டிட்டேன், நான் யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது, என் அப்பா அப்பயே சொல்லுவார் யாரையும் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை, இப்படி வந்து சிக்கிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது. அந்த ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ திரும்ப ஜிமினோட அப்பாங்க சிறைப்பிடிச்சிட்டு வந்து எல்லாரையும் கொண்டு போய்ட்டு அங்கே அடைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், எல்லாரையும் அடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. மற்ற ஒரு சில அரசர்லாம் ஒரு சில பணியாட்கள்லாம் பார்க்குறாங்க, அது ஒரு பொண்ணை மட்டும் தனியாக கூட்டு போனாங்களே அப்படின்ட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு கண்ணை அசைச்சிட்டாரு, எதுவுமே அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லாரும் அமைதியாக இருந்துட்டாங்க. சரி ஓகே, அரசருக்கு ஒரு வேலை அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அது பெரிய அடுத்த விஷயம், நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கரெக்டாக அவரோட ரூமுக்கு வராரு. வந்து பார்க்குறப்ப நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்னாச்சு ஏன் அழற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் எப்படி முறைக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு பார்க்குறாரு, ஏன் இவன் எப்படி முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னை எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்திங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எங்கே ஏமாற்றி கூட்டு வந்தேன், உன்னை கேட்டல, நீ அங்கேயே இருக்கேல வரையா, நீ தானே வந்து அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தான் அரசர்னு எனக்கு சொல்லவே இல்லைல்ல, சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்துட்டு என்னை ஏமாத்துறீங்க, நீங்கள் ரொம்ப மோசமான ஆள், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துவீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கிறீங்க ஜிமினா. அவருக்கு வந்துட்டு கடுப்பாயிருச்சு. கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் அந்த பனிப்பெண் கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சடனாக கேட்டால் தைச்சு கொடுக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும், உங்ககிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா, அவனோட ட்ரெஸ் தான் கொண்டு கொடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவளோட உடைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே ஜிமினோட கையில் கொடுக்குறா. ஸோ அதை வாங்கி ஜிமி அப்படி பொத்து உங்கள் மூஞ்சிலே எரியா இருந்தா போய் குளிச்சுட்டு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லவும், நான்லாம் உங்களோட அரசமையில் இருக்கவே மாட்டேன், இங்கே இருக்கவே மாட்டேன், உங்களோட ஆட்சிக்கையில் நான் இருக்க மாட்டேன், நான் செத்தாலும் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடம் பிடிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சொன்னதை முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு முதல்ல ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, அந்த ஈரத்துலேயே இருந்து அப்படின்னா அவ்வளோதான், மறுபடியும் ஜுரம் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், செத்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆகிட்டே இருக்குது. அவருக்கு கடுப்பாகுது, இன்னும் என்னையும் எதிர்த்து பேசுகிறா அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் ஜிமினை யாருமே எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அரசர். ஸோ யாருமே சின்ன வயசுலேருந்தே அரசரோட பையன் அப்படிங்கிறனால எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க. அரசர் ஆனதுக்கப்புறம் அரசர்னு எதிர்த்து பேச மாட்டாங்க. எல்லாரும் அவ்வளோ பவ்யமாக பேசுவாங்க. நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி கூட பேசிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஆனால் அது ஒரு மாதிரி புதுசாக நல்லா இருக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு மரியாதை போய் சொன்னதை செய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாரு. அதுக்கு மேலே நீங்கள் பயந்துட்டீங்க. அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் பொறுக்கிட்டு கீழே தான் அது மூஞ்சி மேலே தூக்கி வீசியிருப்பார்ல, நீங்கள் பேசி திட்டிகிட்டே இருந்தங்காட்டிக்கா. ஸோ அதெல்லாம் பொறுக்கிட்டு மறுபடியும் போகிறீங்க. இதுக்கு முதல்ல கையில் கொடுக்க போய் வாங்கியிருக்கலாம்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு எங்கே குளிக்குன்னு தெரியல. உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன இது மாதிரி கட்டி வச்சு அதில் தான் குளிப்பீங்க. பார்த்தா ஒரு பெரிய ரூமாக இருக்குது, இப்படி இருக்குது, எங்கே குளிக்கிறது, இங்கே எங்கேயுமே மறைப்பாக கட்டி வைக்கவே இல்லை, ஒரு கதவு மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கிறீங்க. நடுவில் வந்துட்டு ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது. இந்த தொட்டியில் தான் தண்ணி இருக்குது, அப்போ இங்கேருந்து வந்து குளிக்கலாம். ஆனால்
எங்கே போய் குளிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரசபையில் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அரசெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பேன் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் போன ஆள் இன்னும் காணுமா? ஸோ ஜிமினுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது, எங்கே போயிருப்பா, என்ன ஆச்சு, ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த பணிப்பெண்ணை அனுப்புகிறாங்க. ஸோ அவர் உள்ளே போய் பார்க்க சொல்லவும் அவர் வந்துட்டு கதவு தட்டுறா. ஆனால் நீங்கள் வந்துட்டு திறக்கிற மாதிரியே இல்லை. கதவு தட்டுற சத்தம் கேட்குது உங்களுக்கு. ஆனால் வந்துட்டு இன்னும் நீங்கள் குளிக்கவே இல்லைல்ல. இப்போ யார் தட்டுறா, ஒரு வேளை இது ஜிமினா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன எந்நேரம் ஒரு பார்த்தா ஒரு பயம் வந்துட்டே இருக்குது. ஒரு வேளை நம்ம கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதனால் கதவு திறக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி திறக்காம இருக்கும் ஜிமினுக்கு பயம் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கதை அப்படியே உடச்சிட்டு உள்ள வராரு. அவர் கதை உடச்சிட்டு உள்ள வராது. அவ்வளோதான், உங்களுக்கு சமயம் பயம் ஆயிடுச்சு. திரும்ப அந்த ட்ரெஸ் அப்படி கீழே போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. பயந்துட்டு காதில் கை வச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு ஜிம்மிக்கே ஷாக் ஆகுது. இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுருந்தியா, அப்படியே நீங்கள் பேசுகிறப்ப பேசவே இல்லை, ஏன் கதவு திறக்கல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது வந்துட்டு எதுக்கு இப்போ உள்ள வந்தீங்க, எனக்கு குளிக்க சொல்லி அனுப்பிட்டு நீங்கள் திரும்ப எதுக்குள்ளே வரீங்க, இப்படி கதவெல்லாம் உடச்சிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன்னோட சத்தமே இல்லைன்னு தான் நான் வந்துட்டு கதவு தட்ட சொன்னேன். ஸோ அந்த பொண்ணு தானே ஒன்று கூப்பிட்டா, அவனால் வந்து திறக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை ஓகே அது வந்துட்டு எனக்கு இங்கே எங்கே குளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இப்படி வெட்ட வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதுதான் குளியல் அறை அப்படிங்கிறாரு. இவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கள் வீடு கூட இவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அவர் சிரிச்சுட்டே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அந்த தொட்டி மாதிரி இருக்குதுல இந்த தண்ணி, ஸோ இதுக்குள்ள தான் உட்காந்து குளிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ நீ வந்துட்டு உனக்கு தெரியல அப்படின்னா சொல்லி நான் வந்துட்டு பனிப்பெண்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு எதுக்கு பனிப்பெண், நானே ஒரு பனிப்பெண் மாதிரி தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கவும் இது நல்லா தான் இருக்கேன், உன்னை எப்படியே கூட வச்சுக்கலாம் போலையே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இது தப்பாக தான் புரியுது, எதுக்கு கூட வச்சுக்க போகிறீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் வாயை மூடிட்டு குளிச்சுட்டு வரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திரும்ப வந்துட்டு இதுல இருந்து தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடா இவ்வளோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண்ணை கூப்பிட்டு அவளுக்கிட்ட அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பனிப்பெண் வந்துட்டு பார்க்குறா, இந்த அரசருக்கு இந்த பொண்ணு மேலே என்ன இவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது அது அக்கறை அப்படிங்குது. ஆனால் உங்களுக்கு புரியல, அது வந்துட்டு ஏதோ நீங்கள் அவர் வந்துட்டு மாஸ்டர் பிளான் பண்ணி உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாருங்கிற ஒரு பயத்திலே இருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படி சொல்லிட்டு வேற ஒரு கதவை வந்துட்டு சீக்கிரமா போட சொல்லி சொல்றாங்க. நீங்க என்ன அங்கே குளிக்கல அப்படியே நின்றுருக்கீங்க, அந்த கதவு போட வரைக்கும் குளிக்க மாட்டேன்னு. ஸோ சீக்கிரமா ஆட்கள்லாம் வந்து அந்த கதவெல்லாம் சரி பண்ணி போட்டு விட்டுட்டாங்க. இப்போதான் அந்த பணிப்பெண் வந்துட்டு சொல்றா, உங்களுக்கு அதாவது உங்களை அரசாங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்றா. நீங்க பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு தப்பா தான் புரியுது. அப்போ தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தான் இவர் என்ன பாக்குறாரா அப்படின்னு தோணுது உங்களுக்கு. ஐயோ கடவுளே, இங்கேருந்து தப்பிச்சு போகணும், என் அப்பாவை கூட்டிட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு தான் தோணுது. சரி ஓகே, எப்படி குளிக்குது அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்லி கொடுக்குறது. அதுக்குள்ள உட்காந்துருக்கீங்கன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இப்படி நீங்கள் எப்பவும் குளிக்கிற மாதிரி இதுக்குள்ளே உட்காந்து குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்படியே உள்ளே வந்து இறங்கி உட்காரிங்க, உங்களுக்கு ஆற்றுக்குள்ளே குளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ, ஆற்றுல குளிப்போமே அந்த மாதிரியா, அதெல்லாம் தண்ணி ஓடும், ஆனால் இங்கே அழுக்கு தண்ணி அப்படியே ஒட்டிக்காத, திரும்ப அழுக்குள்ளேயே குளிச்சு குளிச்சு அதுக்குள்ளேயே எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவள் சிரிக்கிறா. அரசங்கள்லாம் இப்படி தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, ஆனா இப்படி கூட அழுப்படுறா. எங்க அரசர் பத்தி தப்பா பேசாதீங்க, என் அரசர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லவும் ஆமா ரொம்ப நல்லவர், ஒரு பொண்ணை கடத்தி கூட்டு வந்து இப்படி கூட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருல, ஸோ ரொம்ப நல்லவர் தான், உனக்கு அரசர் நல்லவர் தான். ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா, இல்லைன்னா உனக்கு கொண்டுருவாரா, உன் அரசர் பத்தி நிறைய தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ரொம்ப மோசமான ஆளு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கும் வருது. ஸோ நீங்க பாக்குறீங்க நல்லா எல்லாத்தையும் மயக்கி தான் வச்சிருக்கிறாங்க ஏமாத்தி அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்க அப்படி குளிச்சுட்டு வரீங்க. ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக சடனாக நீங்கள் அந்த கதவை திறந்துடுறீங்க. அந்த பக்கம் திறந்து அவர் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காரு. அவருக்கு சமஷாக்கு சடனாக நீங்கள் கதவை திறந்துடும். அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வசதியாக போட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டீங்க. ஸோ கொஞ்சம் கதை தட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் இப்படி இருப்பீங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற நீங்கள் சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அந்த ரூம்குள்ளேயே ஓடிடுறீங்க. அவர் பார்க்குறாரு, ஐயோ கடவுளே மானமே போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சீக்கிரம் மாற்றிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுது தப்பு தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ ஜிமின் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி முடிச்சிட்டாரு. மாற்றி முடிச்சதுக்கப்புறம் உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் போகிறீங்க. போனது உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாரையும் அடைச்சி வச்சுக்கிறதுலாம் அடைச்சி வச்சிருப்போம், ஏன் நீ போய் அங்கேயே அடைஞ்சிக்கிறியா இல்லை இங்கே இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. என் அப்பா எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பேன், எனக்கு போய் அப்பா கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் விட ஜென்ஸ் மட்டும் தான் அடைச்சி வச்சிருப்பாங்க, லேடிஸ்லாம் வேறு பக்கம் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஜிமினுக்கு உங்களை அந்த மாதிரி தனியாக அனுப்ப விருப்பமே இல்லை. அவர் வந்துட்டு அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. என் அப்பாவை காப்பாற்றி கூட்டு போதான் நான் இங்கே வந்தேன், அப்போ என்னோட பிளான்லாம் உனக்கே சொல்லிட்டேன்ல, நான் ஒரு லூஸ் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், யார் இல்லைன்னு கூட தெரியாமல். இப்போ நீ வந்துட்டு என் அப்பாவே விட மாட்டேன், என்னையும் விட மாட்டேன், கரெக்டாக இங்கே வச்சு சித்திரவதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, என்ன பேசிட்டு இருக்க நீ, உன் வாய்க்கு எது வந்தாலும் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கடுப்பே ஆயிடுச்சு. சமயம் ஒரு மாதிரி அவருக்கு ஹை டெம்பரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திரும்ப பேசிட்டே இருக்கிறப்போ ஒரு கோவம் தாங்க முடியாமல் பலான்னு அரைஞ்சிடறாரு. உங்களுக்கு அப்படியே பயமாயிடுச்சு. இவ்வளோ நேரம் வாயில தான் பேசிட்டு இருந்துருப்பாரு, இப்போ அரைஞ்சதும் அவ்வளோதான், இப்போ நிஜமாவே கொடூரமான அரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிஜமாவே எல்லாரும் சொல்கிற மாதிரி கொடூரமான அரசர் தான்,
நீ ரொம்ப கெட்ட அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சடனாக அப்படியே அடிச்சங்காட்டிக்கும் ஸோ கையெல்லாம் அப்படியே கன்னத்தில் அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு மன்னிச்சிடு, நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பேசாத, ஒரு மாதிரி கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி தான் பேசுவேன், என்னை அப்பா கிட்ட கொண்டு போய் விடுதானே, அப்படி தான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல உங்களை விட விருப்பம் இல்லை. ஸோ நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வாயை மூடிட்டு நீ இங்கே இரு, ரூம்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பூட்டி வச்சுட்டு அப்படி போறாரு. உங்களுக்கு அப்படியே செமையாக கடுப்பாகுது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அங்கே அவர் வந்து அரசபைக்கு போயிட்டாரு. ஸோ அங்கே நிறையா மீட்டிங்லாம் நடக்குது. நிறையா பக்கத்து நாட்டு பக்கத்து ஒரு அரசர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உங்களோட தாட்டாவே இருக்குது. எப்படின்னா உங்களை யாருக்குமே தெரியாமல் வச்சிருக்காரு. ஸோ அஃபிஷியலாக உங்களை யாருக்காவது தெரியற மாதிரி வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா என்னைக்காவது அவரோட அப்பா பார்த்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை ஆயிரும்ல. ஸோ அது மாதிரி வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. ஸோ இப்போ பனிப்பெண் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பனிப்பெண் வந்திருக்கால. ஸோ அவளுக்கு வந்துட்டு சடனாக எப்படின்னா ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால அப்படி பார்க்குறாரு. இப்போ இவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இவளுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டு அவளை பனிப்பெண்ணாக வச்சுக்கலாமா? ஸோ உங்களை பனிப்பெண்ணாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி தோணுது அவருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு அங்கேருந்து கடத்திட்டு வந்தோன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு, உங்களை எங்கே போய் வைக்கிறதுன்னு. அட் த சேம் டைம் உங்களை கொண்டு போயிட்டு அந்த சிறையெல்லாம் இருக்குல்ல, ஸோ எல்லாரும் வச்சிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு போயிட்டு உங்களை விடவும் முடியாது. அவருக்கு அங்கே விட மனசே இல்லை. ஸோ அதனால அவர் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறனால உங்களை பனிப்பெண்ணாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசபையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட பனிப்பெண்ணுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குப்பா, ஸோ நான் என்னோட பனிப்பெண்ணை மாற்றலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கூப்பிட்டு என்னோட ரூமில் ஒரு பொண்ணு இருப்பா, ஸோ அந்த பொண்ணு வர சொல்லிட்டு அப்படி லைட்டாக சொல்கிறாரு. அந்த பொண்ணு உங்களை அப்படியே வந்து கூட்டு வரா. ஸோ அந்த அரசவை கூட்டு வரும்போது யார்ப்பா இது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு தான் வந்துட்டு புதுசாக நான் பனிப்பெண்ணாக தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வழியில் இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட அதாவது அவரோட ஊருக்குள்ளே எங்கேயோ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு இவ்வளோ போய் பேசலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே வந்துட்டு சரி ஓகே உங்களோட பனிப்பெண் வந்துட்டு நல்லா அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஜிமிக்கு கடுப்பாயிடுச்சு. அப்பா என்ன பேசுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லவும், இல்லைப்பா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்லா கேஷுவலாக பேசுவார் போல ஜிமின் கிட்ட. ஸோ அதனால அப்படி சொல்லிட்டு சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த பொண்ணு எப்பவுமே கூட தான் இருக்கணும், ஸோ அவளுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கூட கற்றுக்கு ட்ரைனிங் அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க சரி ஓகே சும்மா சாப்பாடு எடுத்து கொடுக்கணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கேட்டால் எடுத்து கொடுக்கணும், அந்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் வந்துட்டு ஒரு வாரமாமா. ஒரு வாரம் ட்ரைனிங்காக இதை எடுத்து கொடுக்கறதுக்கு எதுக்கு எனக்கு ஒரு வாரம் ட்ரைனிங், அங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. முதல்ல நீங்கள் இருக்கவே பிடிக்கல, என்னை கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜிவின் பார்க்குறாரு, ஐயோ கடவுளே இவளை எங்கே தான் கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை பிடிச்சி தூக்கி நிற்க வச்சு வாயை மூடுறியா கொஞ்சம், நீ வந்துட்டு அந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னா சிறை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அடைக்கிட்டோம் அதுதான் நானும் கேட்கறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போராட்டம் பண்ற மாதிரி கை தூக்கி காட்டிட்டு இருக்கிறீங்க. சஜிவி அப்படி உங்க வாயை பற்றி நம்ம எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு சொன்னா புரியாதா, அங்கெல்லாம் வேணாம் இங்க என் கூட இரு அப்படின்னு சொல்றாரு. உங்க கூட நான் ஏன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு ஷாக்கு டாபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாரு. ஆமாடா அவனை டாபா எடுத்து பேசுவேன், உனக்கு என்ன மரியாதை ஏமாத்த நீங்க கூட்டு வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. ஜெமினுக்கு கடுப்பாகுது. அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. நீங்களும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு கொண்டு போய் அப்பா கிட்ட விடு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அப்பா கிட்ட கூட்டு போகிறேன், ஸோ அப்பாவே உடனே நான் தனியாக விட்டுறேன், ஆனால் இப்போதைக்கு கொஞ்ச நாள் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு இரு, அது அவங்க எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இவ்வளோ கொடூரமான அரசர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறோம், அது எங்களுக்கு நல்லதா, இதுக்கு நாங்கள் செட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கொஞ்ச நேரம் வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க இன்னும் வேறு வழியே இல்லையா, சரி ஓகே இங்கேருந்து தப்பிக்கணும், என் அப்பாவை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா இப்படியே இவன் கூட இருந்தால் தான் நம்மளால இங்கேருந்து தப்பிக்க முடியும். ஸோ இவன் எந்த நேரத்தில் எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான்னு தெரியாதுல்ல, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்பாவை நைஸாக கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் தனியாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு, நாளையிலேருந்து உனக்கு ட்ரைனிங் இருக்குது, அதாவது உனக்கு நாளையிலேருந்து பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சும்மா சோறு போட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் பயிற்சி வைப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னது எங்கள் ஊர்லலாம் பனிப்பெண்ணு வந்துட்டு இப்படி தான் சாப்பாடு எடுத்து கொடுக்கணும் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இவங்க அதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்களா, வித்தியாசமாக இருக்குது, பைத்தியக்காரம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு காதில் கேட்டு கேட்காத மாதிரி அப்படியே போயிடுறாரு. ஏன்னா அந்த அரசருக்கு நிறைய வேலை இருக்குல்ல, ஸோ காலை டைம்லாம் அதிகமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு முதல்ல அவருக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு, பயிற்சி இல்லாமல் உங்களை வந்துட்டு எல்லா பக்கம் கூட்டிகிட்டும் போக முடியாது, ஸோ அதனால அவருக்கு பயிற்சி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு சும்மாவே அந்த இடத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா உங்கள் அப்பா கூப்பிட்டு போகாமல் தப்பிச்சு போக முடியாது, அதனால இப்போதைக்கு உங்களுக்கு அதை தப்பிச்சு போகிற பிளான் கிடையாது, உங்கள் அப்பா கேட்குறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே எல்லா பக்கம் எல்லாமே பார்க்குறீங்க எங்கே அந்த சிறையெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்படியே நைஸாக எல்லாத்துட்டையும் பேச்சு கொடுக்குறீங்க. ஆமாம் இந்த பக்கத்து ஊர்லேருந்து ஒரு மாதிரி சிறப்பிடிச்சிட்டு வந்தாங்களா அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பொண்ணு அதெல்லாம் நீயே கேட்குற, ஏன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அவள் கொஞ்சம் உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறா, ஸோ உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா, அவளும் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுகிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த பக்கம் அந்த அரசபையிலலாம் அங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிச்சுட்டு திருப்பி அப்படியே கொஞ்சம் ரவுண்ட்ஸ்லாம் போகிற மாதிரி போயிட்டுருக்காரு. அரண்மனை அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த பனிப்பெண்கள் தங்குறதுக்கு ஒரு இடம், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இடம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பெரிய ராஜ்யம் போல் அதுதான், அப்படியே அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய ராஜ்யமாக இவரோடது.
ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்து சின்ன பையன் மாதிரி தெரியுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த பனிப்பெண்ட்டு ஆமாம் அவர் ரொம்ப அழகாக இருப்பார், அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அழகு ஆபத்தானது எப்பவுமே அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது, எங்கள் அரசர் எங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே நல்லதாக பண்ணுவார் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம், உன் அரசர் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு உனக்கு தெரியாது. நீ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதாவது அவர் கண்ணு முன்னாடி நீ பட்டன் வைய உன்னையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு மாதிரி யாருக்கும் தெரியாமல் அவர் ஒரு ரூமில் வச்சுக்குவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் நல்லா பேசிட்டு ஒரு மாதிரி நல்லா கையெல்லாம் வீசிட்டு டான்ஸ் ஆடிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இதை வந்துட்டு தூரத்தில் வச்சு வந்துட்டு பார்க்குறாரு. ஒரே நாள் தான் அதுக்குள்ளே வந்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாளா, பரவாயில்ல அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ நீங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க, ஆமாம் உங்களோட ராஜ்யத்தில் எப்படி பணிப்பெண்ணா வேலை செய்யறதுக்கு கூட பயிற்சி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் பார்க்குறா, எது பணிப்பெண்ணா வேலை செய்ய பயிற்சியா, அதெல்லாம் தேவையில்லையே, அது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு 1 வார கால பயிற்சி அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயய்ய, 1 வார கால பயிற்சியா, இல்லையே, அது வந்துட்டு ராணி ஆகிறவங்களுக்கு தான் அது மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க, அவங்களுக்கு 1 மாதம் கொடுப்பாங்க, இல்லைனா அது மாதிரி ஷார்ட் டைம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் உனக்கு எதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் பார்க்குறீங்க, எது ராணிக்கு தான் பயிற்சி தருவாங்களா, அடப்பா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவன் எதுக்கும் பிளான் பண்ணுறான். ஆனால் இது எல்லாத்தையும் வந்துட்டு முடிவு கட்டுறேன், நான் முதல்ல அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. அவள் பார்க்குறா, என்ன மனசுக்குள்ளே என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் அடப்பாவி, உனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேணா மாற்றிக்கிட்டா, ஏன்னா அரசர் கூட என்ன இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல எனக்கு அப்படிங்கிறா. ஐயாச்சி வழியாத போ, அவெல்லாம் ரொம்ப மோசமானவன், நீ அவன் கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் பார்க்குறா, நீ மட்டும் கூட இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு. நான் வேற வழி இல்லை, தலைவிதியே இருக்கிறேன், ஆனால் உனக்கு என்ன தலைவிதியா, நீ அவன் கண்ணிலே படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போதெல்லாம் அவளை மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவள் செம க்யூட்டாக இருப்பா. இப்படியே ஒரு மதியத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு எங்கடா இவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த உங்களோட தோழி கூட அப்படியே சும்மா பேசிட்டு அந்த பக்கம் எல்லா பக்கம் சுற்றி காட்டிட்டு இருக்கிற அவளும் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டாரு. ஸோ உங்ககிட்ட பேசலான்னு வராரு. ஆனால் நீங்கள் ஜிமினை பார்த்தது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட தோழி இருக்கால, ஸோ அவள் தான் அவன் ஃப்ரெண்டு, அவளை அப்படியே மறைச்சு வைக்கிறீங்க. அவருக்கு புரியல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அவளை அப்படியே உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி மறைச்சு மறைச்சு மூஞ்ச காட்டாதடி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அரசு தான், நீ நான் முதல்ல அவருக்கு மரியாதை செலுத்தணுன்ட்டு வணக்கம் அரசே அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி திறத்திட்டே இருக்கிறீங்க. அவருக்கும் புரியல என்ன பண்ணிட்டு இருக்கிறாய்வா அப்படின்ட்டு அவர்கிட்ட உங்ககிட்ட வராரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவளை பார்த்துட்டு அவளையும் சேர்த்து ஏதாவது பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவான். இல்லை இவளை காப்பாற்றிட்டு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அதை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு இங்கேயே நான் சொல்ல வரைக்கும் வராத அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, இவன் லூசா அப்படின்னு பார்க்குறா. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன பார்க்கவா இல்லை என் தோழியை பார்க்கவான்னு கேட்குறீங்க. தோழி வேற, அதற்குள் தோழியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ நானே சொல்லிட்டேன். இல்லை இல்லை, அது வந்துட்டு என்னை பார்க்க தானே வந்தேன், எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கவும், சும்மா தான் வந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறுபடியும் கிளம்பி போயிடுறாரு. அவருக்கு ஏதோ உங்களை அடிக்கடி சும்மா பார்க்கணும் போல தோணும் போல அப்படி எப்படி வராரு போறாரு திரும்ப பார்க்குறாரு. ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ போனதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஐயோ அவனோட பிச்சை அப்படின்னு சொல்லவும், என்னடி பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறா. அதெல்லாம் உனக்கு புரியாது, நான் வந்துட்டு தப்பிச்சு போகிற மாதிரி தான் உன்னை தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது தப்பிச்சு போறியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் என் அப்பா இங்கே சிறப்பு அப்படின்னு சொல்ல வந்துட்டு அப்படியே வாய் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவன் என்ன புரியல, இது அப்பா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மழுப்புறீங்க. ஸோ அவளுன்றது கண்டுக்கல, அவளுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஸோ அப்படியே நைட் ஆகுது. இப்போ வந்துட்டு பணிப்பெண்கள் எல்லாமே சாப்பிட்றாங்க. நீங்களும் அங்கே போய்ட்டு அவங்க கூட உட்காந்து உங்களோட அந்த ஃப்ரெண்டுக்கால அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. என்ன இது சாப்பாடுலாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரியா, ஏன் இதெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு, சத்தான சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கிறா. ஒவ்வொன்று தான் நல்லா இருக்குது, ஒவ்வொன்று எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி அவள் ஏதோ சும்மா அடுக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாமா உங்களோட அரசர் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இதெல்லாம் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதே அரசர் தான் தெரியுமா, பார்த்து பார்த்து பண்ணுவார் எல்லாமே அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க, இதை கேவலமான சோத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின்னு தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே தூங்கலாம், நானும் கூட தூங்கிக்கிறேன், ஏன்னா நான் இங்கே புதுசு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு சரி வா என் கூட தூங்கு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த பக்கம் ஒரு அரசர் சடனாக வந்துட்டாரு. ஸோ வணக்கம் அரசு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் டக்குனு அவள் ரூமில் தள்ளி விட்டுறீங்க. அவள் ஐயோ கடவுளே எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பார்த்துருக்கா. இந்த பக்கம் ஜிமினோ எதுக்கு இப்போ அவளை தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கா, வா என் கூட தான் இருக்கணும், நீ வேணும் என்னோட பணிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய் கைப்பிடிச்சு கூட்டு போறாரு. அந்த பொண்ணு பார்க்குறா, அடிப்பாவி என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் போகிறாளே அப்படின்னு அவளுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் அவள் அது மாதிரி கோவம் சும்மா லைட்டாக வரும்ல, அந்த மாதிரி தான். மற்றபடி பேடாக அந்த மாதிரி அவள் எதுவும் நினைக்கல.
இப்போ ஜிமின் வந்துட்டு அவரோட ரூமுக்கு தான் உங்கள கூட்டு போறாரு. நீங்க பயந்துட்டீங்க. "இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த? நான் அவங்க கூட தான் தூங்கணும். நான் ஒரு பனிப்பெண்" அப்படின்னு சொல்றீங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே. நாளையிலேருந்து உனக்கு பயிற்சி இருக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, அத நான் கேட்கணும்னு நெனச்சேன். எதுக்கு எனக்கு பயிற்சி குடுக்குறீங்க? உங்களோட ராஜ்யத்துல பணிப்பெண்கள்லாம் பயிற்சி குடுப்பீங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ஆ ஆ அது வந்து குடுப்போம். ஆமா, எங்களோட ராஜ்யத்துல பணிப்பெண்ணுக்கும் பயிற்சி குடுப்போம்" அப்படின்னு சொல்றாரு. பச்சையா புழுகுறான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிறீங்க. ஸோ எந்த மாதிரி பயிற்சி அப்படின்னு கேட்கவும், "அது நாளையிலேருந்து நீ பார்ப்பல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு படுத்துக்கிறாரு. நீங்க அப்படியே நின்னுட்டே இருக்கிறீங்க. "ஏன் அப்படி நின்னுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லவும், இங்க சும்மா கூப்பிட்டு வந்து நிக்க வச்சா நான் என்ன பண்ணட்டும்? நான் போறேன் அங்க" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பக்கத்துல வந்துட்டு ஒரு பெட்ட காட்டுறாரு. "போ அங்க படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மட்டும் கட்டில்ல போய் படுத்துக்காரு. உங்கள வந்து கீழ படுக்க சொல்றாரு. அங்க அந்த பணிப்பெண்களோட படுத்திருந்தேனா அப்படின்னா, எனக்கு அங்க கட்டிலாவது இருந்துச்சு. இங்க வந்து இப்படி கீழ படுக்க வச்சுட்டானே, பாவி அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு போயிட்டு அப்படியே தூங்குறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறீங்க. அது மாரி கியூட்டா தூங்கிட்டு இருக்கிறீங்களா? ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அவரும் தூங்கிட்டாரு. அடுத்த நாள் விடியுது. ஸோ விடிஞ்சதும் அப்படியே பரபரப்பா இருக்குது. நீங்க அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு சீக்கிரமா உன்னோட குளியல் அறைக்கு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு, இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் இந்த உடைய அணிந்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறாங்க. நீங்க பார்க்குறீங்க. ஒரு மாரி டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன இது அப்படின்னு கேட்குறீங்க. பயிற்சிக்கெல்லாம் ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. என்னடா இது ஆம்பள பசங்க போடுற மாரி ட்ரெஸ் குடுக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறீங்க. குளிச்சு முடிச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. ஸோ உங்களோட ஹேர் வந்து அப்படியே லைட்டா எப்பவுமே ஃப்ரீயா தான் விட்டுருப்பீங்க. ஒரு சின்ன இது மாதிரி லைட்டா மேல மட்டும் கிளிப் போட்டிருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஹேர பார்க்குறாரு. ஒரு மாரி அழகா தான் இருக்குது. ஒரு மாரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. அதில வந்துட்டு ஒரு மாரி கியூட்டா இருக்குது. ஆனா, அந்த ஹேரும் பார்க்க அழகா தான் இருக்குது. பட் பயிற்சிக்கு அந்த ஹேர் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ என்ன பண்றாருன்னா, அப்படியே உங்கள உட்கார சொல்றாரு. நீங்களும் உட்கார்றீங்க. உட்கார சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த சீப்பெல்லாம் இருக்குல்ல, எடுத்து அவர் வந்துட்டு அவரே தலையெல்லாம் வாரி விடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இல்ல இவன் ஏமாத்துறான். இவன் வந்துட்டு நம்ம மிஸ்யூஸ் பண்ணிருவான் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. அப்படியே வந்துட்டு அவரு தல அப்படியே சீவி விடுறாரு. நீங்களும் அப்படியே அமைதியா உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த இது பண்ணி அந்த கொண்ட மாரி போட்டு விடுவாங்கல்ல. ஸோ இந்த மாரி பயிற்சியெல்லாம் பண்றப்போ முடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவர் உங்களுக்கு ஏதோ பண்ணி விடுறாரு. ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்குது உங்களுக்கு. அழகா இருக்கு. அப்படியே நீங்க கண்ணாடியில பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கண்ணாடி உங்க முன்னாடி காட்டி, இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதோட ரொம்ப மிகவும் பிடித்திருக்கிறது அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, அதெல்லாம் வந்துட்டு பயிற்சிக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு. பயிற்சி முடிஞ்சாலும் இதே போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க பார்க்குறீங்க, இவன் சரியில்ல. ஆனாலும் வந்துட்டு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க சும்மா ஏதாவது சொல்லிக் குடுப்பாங்க. அது மாரி தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கிரவுண்டு நடுவுல கொண்டு போய் நிக்க வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன இது வெட்ட வெளியில இப்படி தனியா கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க? ஒரு வேளை இங்க நிக்க வச்சு என்ன கொல்ல போறானா?" அப்படிங்கிற மாரி தோணுது. "இங்க பாருங்க, இப்ப என்ன எதுக்கு வந்துட்டு இங்க கூட்டு வந்தீங்க?" அப்படின்னு கேட்கவும், "நான் தான் சொன்னேன்ல பயிற்சி" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு புரியல. இப்படி வெட்ட வெளியில யாருமே இல்ல. யாருக்கு பயிற்சி குடுக்குறாங்க? அப்படின்னு கேட்கவும், "நான் தான் உனக்கு பயிற்சி குடுப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. "எது நீங்களா?" அப்படின்னு சொல்லவும், "ஏன் நான் குடுத்தா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு, "நீங்க அரசர் தானே. இப்ப வேற வேலை இருந்தா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பா வருது. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் பயிற்சி குடுப்பேன். என்னோட ராணிக்கு நான் தான்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உங்களுக்கு வந்துட்டு லைட்டா அது கேட்டுருக்கும். என்ன என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல என்னோட பணிப்பெண்ணுக்கு நான் தான் பயிற்சி குடுப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு வந்துட்டு அது கேட்டது. அந்த ராணின்னு சொன்ன வார்த்தை அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இவன் சொன்ன மாரியே இருக்குது. சொல்லாத மாரியும் இருக்குதே. இல்ல எனக்கு தான் அதிகமா இமேஜின் ஆகுதா அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்படி சரி ஓகே அப்படின்னு அமைதியா விட்டுர்றீங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன பயிற்சி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வில்லெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த பயிற்சி தான் குடுக்குறாரு. ஆமா, பணிப்பெண்ணுக்கு எதுக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு, "எல்லாமே வேணும். உனக்கு வந்துட்டு எல்லா பயிற்சியும் வேணும். ஏன்னா நீ எப்பவும் என் கூட இருக்கல்ல. ஸோ எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ தான் வந்துட்டு என்ன காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்க பார்க்குறீங்க, இல்ல எப்பவுமே அரசர் தான் மக்கள காப்பாத்துவாங்க. இப்ப என்ன மக்கள் வந்துட்டு அரசர காப்பாத்தணுமா? நல்லா இருக்குது உங்க சட்டம். நீ நிஜமாவே மோசமான அரசர் தான் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, "ஆமா, நான் மோசமான அரசர் தான். உனக்கு மட்டும்" அப்படிங்கிறாரு. "ஆமா, எனக்கு மட்டும் இல்ல. நீ எல்லாத்துக்கும் மோசமான அரசர் தான். இங்க இருக்கிற எல்லாருமே அங்க உன்ன வந்துட்டு எப்படி சொல்றது? நீ எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, "வாயில சண்டை போட்டது போதும். வால் சண்டை போடலாமான்னு?" கேட்குறாரு. "எது வால் சண்டையா? அதை போட்டு தொலை பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறீங்க. "அதெல்லாம் இல்ல. முதல்ல நீ இந்த இந்த பயிற்சிய முடின்னு" சொல்லிட்டு அந்த வில்லம்பெல்லாம் வந்துட்டு இது பண்றதுக்குள்ள ஸோ சொல்லிக் குடுக்குறாரு. நீ பண்ண மாட்டேங்குது. அடிக்கிற வெயில்ல மொட்டை வெயில்ல கொண்டு போய் காட்டுக்குள்ள நிக்க வச்ச மாதிரி நிக்க வச்சுட்டு இந்த மாரி பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? சத்தியமா என்னால முடியல அப்படிங்கிறீங்க. அவரு வந்துட்டு, "இல்ல இன்னைக்கு இந்த பயிற்சி நீ முடிச்சே ஆகணும்னு" சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் இது ஒரு பக்கம் அம்ப அந்த அந்த போர்ட் மாரி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அது மாரி வச்சிருக்காங்க. அந்த போர்ட்ல எங்க வேணா விழலான்னு சொல்லி அப்படி அதாவது கால் கடியிலே விழுகுது. இல்ல அப்படின்னா பின்னாடி போய் விழுது. இல்ல அப்படின்னா மேல போயிட்டு மறுபடியும் கீழ பொத்துன்னு வந்து கால் கடியில விழுது. இல்லன்னா அந்த போர்ட தவிர மத்த எல்லா இடத்துலயும் விழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல குடுத்திருப்பாரு அந்த அம்பு. அத்தனையும் அப்படியே சிதறி கிடக்குது. அப்படியே பார்க்குறாரு. ஐயோ! கடவுளே ரொம்ப கஷ்டம் போலயே அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாரு.
ஸோ நீங்கள் வந்துட்டு சத்தியமாக என்னால் முடியாது என்னை விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்தே பேச மாட்டேங்கிறீங்க. அந்த அரசர் அப்படிங்கிற வார்த்தையும் உங்கள் வாயில் வர மாட்டேங்குது. அவரும் கேட்குறாரு, இங்கே பாரு நான் உன்னோட அரசர், அது உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ ஒன்றும் எனக்கு அரசர் கிடையாது. என்னோட அரசர் என்னோட ஊரில் இருக்காரு, என்னோட நாட்டில் இருக்கிற அந்த குட்டி குட்டி நாடுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவர் தான் என்னோட அரசர், நீ ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அவருக்கு வந்துட்டு பழகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலும் இப்படி தான் திட்டுவீங்க. ஸோ பழகிடுச்சு. அவர் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ இப்படி வேணா இப்படியே கூப்பிடல, எப்படி வேணா கூப்பிடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே, பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அம்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு அப்படியே ஷோல்டர்லாம் செமையாக பெயினாக இருக்கும். சத்தியமாக முடியலன்ட்டு அந்த கை அப்படியே ஒரு மாதிரி நீட்டுறீங்க. ஆனால் அவர் கை கீழே தானாக வருது. ஸோ அப்படியே ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நான் வேணா நல்லா கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி சொல்லிக் கொடு, சீக்கிரமாக அதை முடிச்சு விட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிக் கொடுக்க சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதுக்கு பின்னாடி வர அப்படின்னு சொல்லவும், இல்லை கரெக்டாக பொசிஷன் நிற்க சொல்லிக் கொடுக்கணும்ல அதனால தான் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அப்படியே அந்த அம்பு அந்த வில்லெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வில்லை நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவரும் சேர்த்து உங்களோட கையில் சேர்த்து கோர்த்து வச்ச மாதிரி பிடிக்கிறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படபடன்னு அடிக்குது. ஒரு மாதிரி அந்த சத்தம் வந்துட்டு உங்களோட ஹார்ட் துடிக்கிற சத்தம் அங்கே ஜிமின்கே கேட்குது. அவருக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த அம்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க சொல்கிறாரு. ஸோ நீங்களும் எடுக்கிறீங்க. அது வந்துட்டு உங்களோட கையில் கொடுத்துக்கிறாரு. நீங்கள் கையில் பிடிக்கிறீங்க. ஸோ உங்களோட கையில் அவரோட கை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். இப்போ வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் வருது. ஆனால் உங்களோட மைண்டுக்குள்ளே இல்லை இவன் ஏமாத்துறான், இவன் நம்பாத அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனாலும் உங்களையும் மீறி ஒரு ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. அது வந்துட்டு திருப்ப இந்த மாதிரி வச்சு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி நின்று இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரா. ஸோ உங்களோட ஹேர் வந்துட்டு அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு மாதிரி போனிடெயில் மாதிரி போட்டிருப்பாரு, மேலே பன் மாதிரி போட்டிருப்பாரு. ஆனாலும் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரல அந்த ஹேர்லேருந்து, ஒரு மனம் வரல. ஸோ அது வந்துட்டு அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குதா. அப்படியே வந்துட்டு ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா ஒன்றும் இல்லை, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அந்த அம்பெல்லாம் எப்படி விடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே நல்லா கரெக்டாக பண்ண வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே அதுலேயே போயிட்டு கரெக்டாக விழுது. உங்களுக்கு செம ஷாக்கு. என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த அம்பலை தூக்கி எரிஞ்சிட்டு பயங்கரமாக ஜம்ப் பண்ணிவிட்டு அவரை ஹக் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி குஷியில் குதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு செம ஷாக்கு, என்னடா கட்டி பிடிச்சிட்டாங்கிற மாதிரி. அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஸோ அவருக்கு அப்படியே மாதிரி ஜிம்மு இருக்குது கை கால்லாம். இப்போது கொஞ்ச நேரம் வந்துட்டு பயிற்சி முடிஞ்சிச்சுல்ல. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நான் போயிட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசபைக்கு போயிட்டாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அந்த வில்லு அந்த பல கையில் வச்சுட்டு சும்மா அப்படியே விளையாடிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களோட தோழி இருக்கால, ஸோ அவரா. ஸோ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, வில்லால கையில் வச்சுட்டு சொல்லவும் இதுதான் இன்றைக்கி எனக்கு பயிற்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு இது ராணிக்கான பயிற்சி தானே, உனக்கு எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ராணியோ கூனியோ போடி, எல்லாம் எனக்கு தலையெழுத்து. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக இதால தான் அவன், அதாவது என் கையில் தான் அவனுக்கு சாவு அப்படிங்கிறது மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அவங்களுக்கு அது புரியல. அப்படி சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறீங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ சடனாக அந்த பணியாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த வீரர்கள் சொல்லுவாங்கள்ல, வெளியே நின்றுருப்பாங்கள ஆட்கள்லாம், அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சிறைப்பிடிக்கப்பட்டவங்களை வந்துட்டு விஷம் கொடுத்து கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு உயிரே இல்லை. ஏன்னா உங்கள் அப்பா அங்கே இருக்காங்கல்ல, பயங்கரமாக கடலை கலங்குது. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியல. ஆனால் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நல்லா மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. அப்படி கேட்குறீங்க நீங்கள் அவகிட்ட. அவளுக்கு ஒன்றுமே தெரியல. இல்லைப்பா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்ட்டா. ஸோ உங்களுக்கு பயங்கரமாக அழுகையாக வருது. அதுவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்றைக்கி மதியம் இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு முதல்ல உங்கள் அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு திருத்தனமாக நைட் எழுந்திரிச்சு போகிறீங்க. எல்லா பக்கமும் வந்துட்டு எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு அந்த பணியாட்கள் எல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க போல். ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளிவிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி குனிஞ்சு தவிர்த்து அங்கங்கே போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே அந்த சிறை இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. எங்கேயும் போயிட்டு இருக்கிறீங்க, எங்கேயுமே இல்லை. ஒரு வழியாக சுற்றி டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் உங்களை தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் தேடுறாரு. ஆனால் வந்து காணோம். அவருக்கு ஒரு பயமாக இருக்குது. எங்கேயாவது போயிட்டாளா, இல்லை ஒரு வேளை அப்பா தேடிட்டு போகிறேன்னு எங்கேயாவது போயிட்டாளா, யார் கண்ணிலேருந்து பட்டான்னா அவ்வளோதானே. அங்கெல்லாம் இருக்க வந்துட்டு இது பக்கம் எல்லா பக்கம் உங்களை தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. அரசே இந்த டைமில் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் பணிப்பெண் எங்காவது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இல்லையே அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நானே பார்க்குறேன், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ எல்லாருக்கும் டவுட் ஆகுது, பணிப்பெண் மேலே என்ன இவ்வளோ பாசம், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு எதுக்கு ஒரு மாதிரி இவர் தனியாக ராணிக்கு கொடுக்குற பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களும் ஒரு மாதிரி இந்த மாதிரி பேசிக்குவாங்க. காசிப் பிளாஸ் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு அது காது கேட்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற பொறுமை அவருக்கு இல்லை. அப்படியே வராரு.
நீங்கள் இருக்கிற இடம் பக்கமாக தான் வராரு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டீங்க. ஸோ பார்த்துட்டு அந்த பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஜிமின் கண்ணில் படக்கூடாதுன்னு அவர் எல்லா பக்கம் உங்களை தேடி பார்த்துட்டு உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் காணோம். அப்படின்னு சரி ஓகே ஒரு வேளை அந்த பனிப்பெண்கள் கூட இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு போயிடுறாரு. ஏன்னா அங்கே இருந்தாங்க அப்படின்னா நைட்டில் அவர் போய் அங்கே எதுவும் கேட்க முடியாதுல்ல. அதனால அங்கே போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொண்ணுகள் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ அதனால இந்த மாதிரி அவங்களோட ப்ரைவசி டைம்லலாம் வந்துட்டு தலையிட மாட்டார். அதனால சரி ஓகே அவள் அங்கே இருந்தானா ஓகே தான் நம்ம தான் தேவையில்லாம பயப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. ஆனாலும் அவர் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்கேயோ போயிட்டாலும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் அந்த சைடு எங்காச்சும் வேற பக்கம் போகிறக்கு வழி இருக்கா? ஸோ எங்கே அவங்களெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்ல அதெல்லாம் நம்மளோட ஊர்க்காரங்கள அப்படின்னு உங்களுக்கு பயமாக அழுகையாக வந்துட்டுருக்கு. தேடிட்டே இருக்கிறீங்க கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு சோர்வாயிடுச்சு உங்களுக்கு முடியல கிட்டத்தட்ட விடிகிற டைமே ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் திரும்ப நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ உள்ள மறுபடியும் அது இருக்காங்கல்ல அவங்களாம் பேசிக்கிறாங்க. நேற்று நான் சொன்னேன்ல அந்த அந்த எப்படி சிறப்பிடிச்சவங்க எல்லாம் வந்துட்டு கொல்லன்னு தான் சொல்கிறாங்கல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒருத்தன். ஸோ இன்னொரு சொல்கிறான் அதுவா அது நேற்று நைட்டே வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் விஷம் கொடுத்துட்டாங்களாம்மா சாப்பாட்டில். ஸோ எல்லாம் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நிஜமா செத்துட்டாங்களான்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாடா எல்லாத்துக்குமே விஷம் கொடுத்துட்டாங்க எல்லாரும் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டு அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக அழுக வருது. அப்போ என் அப்பா அவ்வளோதானா இவங்க எல்லாருமே வந்துட்டு என் அப்பா கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. ஸோ என் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இப்படி கொள்றாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜிமின் மேலே கடுப்பாயிட்டே இருக்குது. உங்ககிட்ட நல்லவர் மாதிரியே நடிக்கிறாரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அதனால உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நேராக போகிறீங்க ஜிம்மோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படியே ஜிம்மில் செம்மையாக வெறிச்சு மாதிரி பயங்கரமாக வெறிக்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ கண்ணை முழிக்கிறப்ப நீங்கள் தான் அவர் முன்னாடி நிற்கிறீங்க. சடனாக கண்ணை முழிச்சு அவரே விருக்குன்னு பயந்துருப்பாரு. அச்சோ நீங்கள் தான் நிற்கிறியா நான் நைட்டில் தேன் எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி நடிக்கிறா பாரு எவ்வளோ நடிக்கிறேன் நடிடா ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என் கையால் தான் சாவு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஓகே ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்து சரி ஓகே போய் ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்கள் வராது பனி ஆட்கள் கூப்பிட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷன்லேயே உட்காந்துருக்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் அப்பா அவ்வளோதான் இல்லை இறந்துட்டாருன்ட்டு. ஆனால் உங்களுக்கு இப்போ பழி வாங்கணும்ல. ஸோ யாரை பழி வாங்குவீங்க ஜிமினி தானே. ஏன்னா அவரால் தானே இத்தனை பிரச்சனையும் ஆச்சு. அவர் தானே இந்த நாட்டோட அரசர். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ அவரை பழி வாங்கணும் அது மட்டும் தான் உங்களோட மைண்டுக்குள்ளே இருக்குது. அப்பா இறந்ததா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க. ஒரு பிளான்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ வந்துட்டு ஜிமினி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கே ஷாக்காக இருக்குது. நேத்தெல்லாம் வரவே மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு என்ன நீயே கூப்பிடுற வான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எனக்கு அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நான் சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு பரவாயில்லையே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப அந்த போனிட்டேல் அந்த பன் மாதிரி வராரு. நீங்கள் வந்துட்டு தேவையில்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு எடுத்து போட்டுக்கிறீங்க. அதே அவர் பார்க்குறாரு அழகாக இந்த மாதிரி தலையெல்லாம் சீவிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு அவருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் போல அப்படி பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த பயிற்சி பண்ணுற இடத்துக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்மின் நீங்கள் ரெடி பண்ணி தான் போகிறீங்க. அங்கே வந்துட்டு முதல்ல எடுத்ததும் நேற்று நான் பயிற்சி எடுத்தல அதெல்லாம் சரியாக இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன் நீங்களே சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு பரவாயில்லையே சரி ஓகே இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நீ வந்துட்டு அந்த பயிற்சியை பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே ஒவ்வொரு அம்மா வந்துட்டு இது பண்ணுறீங்க. அந்த சென்டர் பாயிண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஜிம்மினோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜிம்மினோட ஃபேஸை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அந்த சென்டர் பாயிண்டில் அதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சு கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 4 அம்பு கொடுத்துருப்பாரு. 4மே அந்த சென்டர் பாயிண்ட்லேயே அடிக்கிறீங்க. அவருக்கே ஷாக்காக இருக்குது. செமையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சூப்பராக நீ வந்துட்டு பழகிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் போதில்லை. ஏன்னா வந்துட்டு மேபி 4 வந்துட்டு கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஒவ்வொரு தடவை நான் அடிக்கிறப்ப கரெக்டாக உன்னோட நெத்திலே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஹார்ட்டில் கொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு ரொம்ப ஹார்ட் நெத்தி மூக்கு அப்படி மாதிரி நீங்களே வந்துட்டு கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை ஒவ்வொரு ரவுண்டும் வந்துட்டு அவரோட கண்ணு தலை மூக்கு ஹார்ட்டு நெஞ்சு அப்படிங்கிறது நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டு சொல்கிறீங்க. இது இப்போ வந்துட்டு நான் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒவ்வொரு ரொம்ப அதே மாதிரி தான் இந்த இடத்துல நெத்தி பொட்டு அப்படிங்கிற இடம் சொல் வந்து மேலே இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ரவுண்டு வந்துட்டு ஃபைன் பண்ணுறீங்க. நான் அந்த மேலே இருக்கிற ரவுண்டு நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறீங்க. கரெக்டாக இருக்குது. ஸோ ஜிமின்கே ஷாக்காக இருக்குது. வா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 மேலே அகைன் ஒரு 50க்கு மேலே அந்த அம்பு இது பண்ணியிருப்பீங்க. எல்லாமே கரெக்டாக அங்கங்கே நிற்கிது. ஜிம்மி வந்துட்டு செமையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. சூப்பராக பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வாரமே பயிற்சி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் 2 நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாத கால பயிற்சி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 1 மாதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் எனக்கு எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிம்மிக்கு வந்துட்டு எப்படின்னா ராணிகள் அந்த ராணியாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரி 1 மாத கால பயிற்சி கொடுப்பாங்க. இது வந்து நானும் சும்மா கற்பனை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. சும்மா நானே சொல்லிக்கிறேன் ஓகேவா. ஸோ 1 மாத கால பயிற்சி கொடுப்பாங்க. அதான் சரி ஓகே அவளுக்கு கொடுப்போம் நம்ம அதுக்காக தானே உனக்கு இதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு
சொன்ன விஷயத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னா, இந்த வால் பயிற்சி இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ வால் பயிற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படியே கற்றுக்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வெறியா இருக்குது. கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு என் கையில் தான் சாவு. நீ சொல்லிக் கொடுக்கறத வச்சு நான் உன்னை கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அதை மைண்டுக்குள்ள நல்லா ஏற்றிக்கிட்டீங்க. அப்படி பயங்கரமாக சண்டை போடுறீங்க. ஜிம்மினே ஒரு மாதிரி தாக்கு பிடிக்க முடியல உங்ககிட்ட. ஒரே நாள் வந்துட்டு வால் பயிற்சி கற்றுக்கிட்டீங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படி நீ எல்லாமே கற்றுக்கிற? ஆல்ரெடி உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கற்றுக்கணும்னு தோணுச்சு அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு இன்னொரு பயிற்சி. இந்த மாதிரி வால் பயிற்சி, கதை அந்த இது பயிற்சி, சண்டை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணுறீங்க. அடுத்து இந்த மாதிரி ஆள் கூட ஆள் வந்துட்டு சண்டை போடுவோம்ல, ஸோ டேரெக்டாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வராரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. கண்டிப்பாக இப்போ உன்னை கொண்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இப்போ கொல்ல மாட்டேன். உன்னை வந்துட்டு எப்படி என் அப்பாவுக்கு விஷம் வச்சு கொடுத்தியோ அதே மாதிரி நான் வந்துட்டு உன்னை எப்படி சொல்லி சொல்லி தாண்டி சாவடிப்பேன். உன்னை வந்துட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் சரியில்லை, எத்தனை நாள் என் அப்பாவை நீ கஷ்டப்படுத்தினேன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ உன்னை ஒவ்வொரு நாளும் வந்துட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுது. அப்படியே வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டே இருக்கிறீங்க, சண்டை போடுறீங்க. இப்படி அந்த டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். உங்களோட அந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஜிம்முக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு ஜிம்மினோட டேடி வந்துட்டு பார்த்துருப்பாரு. ஸோ அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறத டெய்லியுமே பார்த்துருப்பாரு. அவர் ஃபஸ்ட் எதுவுமே கேட்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் இடைப்பட்ட நாளில் வந்துட்டு ஒரு 20 நாள் ஆயிருக்கும். அப்போ வந்துட்டு ஜிம்மினை மீட் பண்ணுறப்ப கேட்குறாரு, என்னப்பா வந்துட்டு உன்னோட பணிப்பெண்ணுக்கு பயிற்சி எல்லாம் கொடுப்ப போல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜிமின் வந்துட்டு ஷை ஆகுறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க அரசர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு மாதிரி அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு லைட்டாக ஷை ஆகுறாரு. இல்லை ஒரு மாதிரி சொல்லுவாங்களா, ஸோ இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படி வந்துட்டு இல்லை, அது என் கூட இருக்காங்களா, ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, ஒரு பணிப்பெண்ணுக்கு தான் வந்துட்டு ஒரு ராணிக்கு கொடுக்குற அத்தனை மரியாதையும் கொடுக்குறாங்களா? ஸோ ஒரு பணிப்பெண்ணுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ ராணிக்கு கொடுக்குற அத்தனை பயிற்சியும் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ உன்னோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன பண்ணுறே பண்ணுப்பா, நல்ல பொண்ணாக தான் சரிதான். ஸோ நாட்டை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும், மக்கள்கிட்ட நல்லபடியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லபடியாக இருக்கணும், அப்படி நல்ல பொண்ணாக பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்குறப்போ அவரோட அப்பாவாகட்டும் அவரும் அரசர் தான். ஸோ ஜிமின் ஆகட்டும் அவரும் அரசர் தான். அங்கே இருக்கிற ஜனங்களாகட்டும் எல்லாருமே வந்துட்டு அவங்களும் நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. அவங்களும் ஜனங்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே மோசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க நடிக்கிறாங்க, எல்லாத்தையும் நடித்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் எல்லாரையும் வந்துட்டு கொலை வேறு பண்ணியிருக்காங்களா, ஸோ உங்களோட அப்பாவே வந்துட்டு சிறப்பிடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. இது வரைக்கும் அதை பற்றி ஜிம்மி வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த மாதிரி சிறப்பிடிச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் வெறி அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பயிற்சியெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டாங்க. ஸோ ஜிம் வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் பணிப்பெண்ணுக்காக தான் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு எல்லா பயிற்சியும் நல்லாவே எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மினை வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சாவது அவரை வந்துட்டு ஒரு மாதிரி கொல்லணும் அப்படிங்கிற உங்களுக்கு வெறி. ஏன்னா ஜிம்மி வந்துட்டு எல்லா வித்தையிலையும் எல்லா விஷயத்திலையும் நல்லாவே ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன். என்னதான் நல்லா அரசர் இல்லையா, ஸோ அதனால் அவருக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ சாதாரண ஒரு பொண்ணு வந்துட்டு அவரை போயிட்டு நெருங்கி கொல்லுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வெயில் மழை எது வந்தாலும் சரி. அந்த ஒரு மாதம் அத்தனை பயிற்சி நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஜிம்மினே வந்துட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாரு. நிஜமா இந்த மழையில கூட இந்த வெயில கூட இவ்வளோ இவ்வளோ நீ ஸ்ட்ரகிள் ஆகணுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அவருக்கு புரியல, டைம் இல்லையா, அதனால என்ன டைம் தான் இவ்வளோ இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு டைம் இல்லை, உனக்கும் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஜிம்மினை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் சொல்லுவீங்க. அவருக்கு அது எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்துட்டு ஜிம்மின் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, எந்த டைமில் எப்படி இருப்பார், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே வந்துட்டு டைம் நான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. உன்னை கண்டிப்பாக நான் கொண்டுருவேன், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன், உங்கள் அப்பா அம்மாட்டு எல்லாத்தையும் நான் கொள்ளுவேன், எல்லோரும் சேர்ந்து வச்சுட்டு நீங்கள் இந்த ஜனங்களை ஏமாத்துறீங்க இப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துட்டு உங்களுக்குள்ளே யோசனை போய்கிட்டே இருக்குது. எந்த மாதிரி கொள்ளலாம், உன்னை வந்துட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளணும், சும்மாலாம் நான் ஈஸியாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறீங்க எப்படி கொள்ளலான்ட்டு. ஏன்னா ஜிம்மின் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ராணியா எல்லாத்துக்கிட்டே அறிவிக்கிறது அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் அங்கே அப்படி யோசிக்க, நீங்கள் இப்படி இங்கே யோசிக்க, இப்படி தான் 2-3 டேஸ் போயிட்டே இருக்குது. ஒரு வழியாக ஜிமின் வந்துட்டு அவங்களோட அம்மா பட்ட பேசிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஜிமினோட ஹாப்பினஸ் தான் எல்லாமே முக்கியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே நல்லபடியாக கற்றுக்கிறது அவங்களும் பார்த்துருப்பாங்க. ஓகே, ஒரு ராணிக்கான மொத்த தகுதியும் அந்த பொண்ணுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ தான் ஜிமின் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம சிறை பிடிக்கிறப்போ அந்த ஊர்லேருந்து தான் கூப்பிட்டு வந்தேன், ஸோ அந்த நாட்டோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட அப்பாவுக்கு ஸ்டாக்காக இருக்குது. இத்தனை நாள் ஏன்ட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவளை வந்துட்டு அந்த இடத்துல அனுப்பவும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கூட வச்சுக்கிட்டேன். எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இதெல்லாம்
எல்லாமே பண்ண உங்ககிட்ட சொல்ல மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி பரவாயில்ல விடுப்பா, எல்லாமே நல்லபடியாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுக்கு உன் மேலே விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு கண்டிப்பாக மேலே விருப்பம் இருக்கும், ஏன்னா அவ எப்பவுமே என்கிட்ட நல்லபடியாக தான் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நடிச்சிருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கிட்ட வந்து பேசுகிறப்ப நீங்கள் வந்துட்டு அப்படி அவர்கிட்ட அவர் கொஞ்சம் நல்லா பேசுகிறப்ப நீங்களும் நல்லா க்ளோஸாக பேசுகிற மாதிரி நடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த சண்டைலாம் வரும்போது சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும்ல, அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அது மாதிரி எனக்கு ஷை ஆகிட்டு இருக்குது ஜிமின்க்கு. ஏன் அப்படின்னா இந்த கத்தி சண்டைலாம் போடுறப்போ எப்படின்னா ஒரு மாதிரி சுற்றி வந்து அவரோட கழுத்தில் கத்தி வச்சிருப்பீங்க, அப்படியே போட்டு இழுத்துடலாமான்னு தோணி இருக்கும். ஆனால் வந்துட்டு இல்லை உன்னை இப்படி கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் ஜிம்மிட்ட பின்னாடி வந்து டைட்டாக ஹக் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஹக்கில் மெய் மறந்து நின்று இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படியே கொண்டுடலாமா இல்லை வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொள்ளலாமா அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு தெரியாதுல்ல, அவருக்கு வந்துட்டு நீங்கள் கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் நல்லா கண்ணு முழிக்கவும் நீங்கள் வந்துட்டு அரசே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி செடியூசிங் வாய்ஸில் பேசியிருப்பீங்க. அவ்வளோதான், அங்கே பையன் அப்படியே ஃப்ளாட்டு தான். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் வந்துட்டு நினச்சி நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு நைட் வராரு. ஸோ எப்படின்னா அவரோட ரூம் தானே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே தானே எப்பவுமே இருப்பீங்க, உங்களை அங்கேயே தானே பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுக்குவாரு, அங்கேயும் போய் விட மாட்டார்ல. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே வராரு. ஸோ இன்றைக்கி என்னென்னா உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும், இல்லைனா நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராரு. நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஜிமின்காக தான், இன்றைக்கி கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கரெக்டாக உள்ளே வரவும் நீங்களும் வந்துட்டு அப்படியே வாளோட நின்றுருக்கீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, என்ன இது இப்போ இன்னத்தில் கூட பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை அரசே, நான் வந்துட்டு உங்கள் கூட கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை பயிற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த டைம்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எந்த டைமாக தான் என்ன, எனக்கு இப்போ கூட இந்த மாதிரி வால் சண்டை போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி அந்த கத்தியெல்லாம் அப்படியே கையில் பிடிச்சிட்டு நெறிஞ்சிட்டே ஒரு மாதிரி செடியூசிங்காக அவர்கிட்டே போயிட்டு அவர் காது கிட்ட லைட்டாக ஒரு மாதிரி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. நிஜமா தானா அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லா ரொமான்டிக்காக பேசுகிறாரு. ஆனால் நீங்களும் ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் உள்ள அவ்வளோ வெறி இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிம் வந்துட்டு ஓகே உன்னோட, அதாவது சரி ஓகே உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கத்தி நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பயங்கரமாக ஃபைட் போயிட்டு இருக்குது. அவர் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இது பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா நீங்கள் கத்தி அடிக்க வரும்போதெல்லாம் வந்துட்டு அவர் அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி ரொம்ப நல்ல டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் காதுகிட்ட வந்துட்டு எதுவும் சொல்ல மாதிரி வராது, ஆனால் வந்துட்டு போயிடறாரு. உங்களுக்கு கூசுது, ஆனால் வந்து உங்களுக்கு வெறியாக இருக்குது, கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி திரும்ப திரும்ப அதை அந்த பிடியில் வந்து வெளியே வந்து ஒரு மாதிரி சண்டை மறுபடியும் போடுறீங்க. திரும்ப இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து வெறியாகுது, இவனுக்கு என்னாச்சு நிற்க அப்படின்னு. இப்படி சண்டை போட்டுருக்கப்ப பாதியில் வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு, இதே மாதிரி உங்களுக்கு டைட்டாக ஒரு தடவை இழுத்து பிடிச்சிருப்பாரு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, இந்த போட்டியில் நான் ஜெயித்தேன் அப்படின்னா, அதாவது நான் ஜெயித்தேன் அப்படின்னா இந்த ராணி எனக்கு என்ன தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. இல்லை இந்த பனிப்பெண் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நீ ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு அது புரியல, பட் இருந்தாலும் சரி ஓகே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போதைக்கு அந்த போட்டியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் விளையாடி முடிச்சுட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க கேட்குறது வந்துட்டு தோற்றவங்க கொடுக்கணும், அதுதான். ஸோ ஜிமின் தோத்தாரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன வேணுமோ எடுத்துப்பீங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், அவரோட உயிர் தானே வேணும். ஸோ அதுதான் உங்களோட மைண்டுக்குள்ள இருக்குது. இப்போ ஜிமின் ஜெயிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களை தான் எடுத்துக்குவார். ஏன்னா வந்துட்டு உங்ககிட்ட நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணும், அரண்மனையில் அரசபையில் வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தானே இருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உனக்கும் நாளைக்கு ஒரு ஷாக் இருக்குடா, அதாவது நீ அதை பார்க்கறது கூட இருக்க மாட்டே என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பயங்கரமாக சண்டை போடுறப்போ அவர் எல்லாமே ஒவ்வொரு டைமும் செடியூசிங்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சண்டை அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படியே கோவம் வருது. கிட்டத்தட்ட இது பண்ணிட்டு இருக்கிறப்ப லைட்டாக வந்துட்டு உங்களோட ஹிப்பில் கை வச்சிருப்பாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு டைம் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகவும் அந்த இடத்துல வந்துட்டு அவர் வின் பண்ணிடுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கடவுளே இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே இப்போ என்னோட பணிப்பெண் வந்துட்டு நாளைக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக கேட்பாரு சரி, ஏன்னா நீங்கள் தானே வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அது நாளைக்கு பார்த்துக்கலாம், கண்டிப்பாக வைப்போம் இந்த மாதிரி போட்டியில், இதை விட நிறைய போட்டி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் வேறு ஏதோ எங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அது எல்லாமே புரியுது, ஆனாலும் அப்படியே கோவத்தில் இருக்குது. கண்டிப்பாக நான் தானே ஜெயிப்பேன், கண்டிப்பாக ஒன்று உயிரோட விட மாட்டேன், இன்றைக்கி நீ தப்பிச்சிருக்கலாம், ஏதோ நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே போய் படுக்கிறீங்க. ஜிம்மி வந்துட்டு செம ஹாப்பி போய் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அப்படியே கனவெல்லாம் வருது. எப்படின்னா இவ்வளோ நேரம் கூட சண்டை போடுறப்ப சண்டையாக போட்டார் அவர் தான் அங்கங்கே பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, இப்படியாவது இன்னைக்கு தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அடுத்த நாள் பிடிக்குது, ஒரு மாதிரி உங்களெல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு பனிப்பெண் தானே அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே வந்துட்டு இல்லை பனிப்பெண் தான், பட் அரசு தான் உங்களுக்கு மாதிரி ரெடி பண்ண சாலில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே உங்களை கூட்டு போகிறாங்க அரசபைக்கு. ஜிமினும் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பா அவங்க அம்மா இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்துருக்காங்க, நிறைய பேர் அமைச்சர்
எல்லாமே இருக்காங்க. ஸோ அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட அரசருக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ண போறோம். ஸோ இவங்க வந்துட்டு ராணிக்கான தேர்வு இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்துலயுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்ம அரசருக்கு ஏத்த அரசி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு செம ஷாக்கா இருக்குது. ஏன்னா நீங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சும்மா வேற ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா வந்துட்டு இப்படி அரசி கல்யாணம் பண்ற அளவுக்கு போவாங்கன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியவே இல்ல. உங்களுக்கு செம ஷாக்கா இருக்குது. உன்ன நான் கொல்லணும்னு நினைச்சா நீ என்ன கல்யாணம் பண்றியா? சத்தியமா முடியாது. எப்படி என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துலயே வந்துட்டு நிறைய விஷயம்லாம் பேசுறாங்க. ஒரே வாரத்துல வந்துட்டு கல்யாணம் அரசருக்கும் உங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் 1 வீக் போகுது. உங்களுக்கு வந்துட்டு எப்போ சான்ஸ் கிடைக்கும் ஜிமின கொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி வெறியா இருக்குது. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் விடுறதில்ல. ஆனாலும் வந்துட்டு அவர் கூட நிறைய ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்களா. ஸோ ரொம்பவே அந்த கல்யாண வேலைலாம் இருக்குல்ல, அரசருக்கு கல்யாணம்னா சும்மாவா. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறது அது இதுங்கிற மாதிரி அவர் நேரம் பிஸியாகவே இருக்காரு. உங்களும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாரு. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஏன் என் கூட இப்போலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சீரியஸாக கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த ஒரு வாரம் தான் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்க கூட தானே இருக்க போகிறேன் ராணியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆமாம் இந்த ஒரு வாரம் தான் உனக்கும் டைமு. ஆனால் அதுக்குள்ளே நீ என்னைக்கு சாப்பிட்றன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா வச்சுக்கோ உனக்கு கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே மைண்டுக்குள்ள நல்லா மோனி வெறியோட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் கிட்ட எதுவுமே தெரியல பாவம். அவர் பாட்டுக்கும் நல்லா லவ்வோட கேரிங்கோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நடிடா நடி, நீ எவ்வளோ நடிக்கணும் நடி. என்னோட அப்பா இறந்தது கூட இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லலை. ஸோ நீ எந்த அளவுக்கு கெட்டவன் அப்படிங்கிறது எனக்கு இதுலேயே தெரியுது. நல்லா நடிச்சுக்கோ. கடைசியாகவும் வந்துட்டு சாகிறப்ப கூட நீ நடிப்பே என்ன. லாஸ்ட்டாக நீ எனக்கு உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. கல்யாண நாளும் வருது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஜிம்னை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வெறி இருந்திருக்கும். ஆனால் கல்யாண நாளே வந்துருச்சு. இன்னுமே அவர் வந்துட்டு கொல்லவே முடியல. உங்களால் வந்து வந்து ஒரு மாதிரி அந்த கோவத்தை அடக்கவே முடியல. ஏன் என்னால் முடிய மாட்டேங்குது, இவ்வளோ கற்றுக்கிட்டு எல்லாமே வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த கல்யாண நாளில் வருதுல்ல, ஸோ அந்த மேரேஜ் டேவும் வந்துடுச்சு. இவங்கள நல்லா ஒரு மாதிரி பல்லக்கெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி அந்த பல்லக்கெல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எப்படின்னா அந்த இவங்களாம் இருப்பாங்கல்ல அந்த ஆட்கள் எல்லாமே அவங்க அப்படியே அழகாக அவங்களுக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த எப்படி சொல்கிறது, அது அரசவை ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்குது. அவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க சாக போகிறவனுக்கு வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அப்படியே ஜிமினும் அது மாதிரி பல்லக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே அழகாக செமையாக இருக்குது. அவ்வளோ இதாக வந்துட்டு ஜிமினை கொண்டு வந்து அங்கே உட்கார சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்காக. நீங்களும் அப்படியே வரீங்க. எப்படின்னா அந்த பல்லக்குலேருந்து இறங்கி அவ்வளோ அழகாக க்யூட்டாக செம்மையாக அந்த கொரியன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ கல்யாணத்துக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு உங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறாருல, அப்படியே வந்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்காரு. உங்களை பார்த்துட்டே இருக்காரு வச்சுக்கன்னு வாங்காமல். நீங்களும் போய் பக்கத்தில் உட்காடுறீங்க. இந்த டைமில் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கண்டிப்பாக நான் இவனை கொல்லுவேன் நான் இவனை கொல்லுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு வந்ததாலும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் வந்துட்டு ஒரு இது வச்சிருப்பீங்க. எப்படின்னா ஒரு பவுடர் மாதிரி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பவுடர் வந்துட்டு அந்த நெருப்பில் போடுறோம் அப்படின்னா அந்த ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கும். ஸோ அவர்கிட்ட லைட்டாக அது படுற மாதிரி பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அது இதாக ஒரு மாதிரி மூச்சு தண்டல் வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுடர் கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அது கையில் வச்சுட்டே தான் நாமி முடிச்சுட்டு இருக்கிறீங்க. அதை வந்துட்டு டைம் கிடைக்கிறப்ப அவர் வந்துட்டு ஸ்மெல் பண்ண வச்சிடணுன்ட்டு. ஸோ கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அதை இது பண்ணுறதுக்கு. கரெக்டாக அவரோட மூக்கிட்ட ஸ்மெல் பண்ணுறதுக்கு இது பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்கள தடுக்குது. உங்களால வந்து அத பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னே தெரியல. ஏன் எனக்கு இது மாரி ஆகுது? கண்டிப்பா இவன் வந்துட்டு என் அப்பாவுக்கு கொன்னதுக்கு, என் ஊர் மக்களுக்கு கொன்னதுக்கு இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்தே ஆவேன். நான் வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ்க்கு இடம் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜிம்ல ஸ்டார்ட்டிங்லேருந்தே பிடிச்சிருக்கும்ல. ஸோ அந்த தண்ணிக்குள்ள வந்து காப்பாத்தி, உங்கள அந்த அன்னைக்கு நைட் ஃபுல்லாவே நல்லபடியா பத்திரமா பார்த்துருப்பாரு. ஸோ குளிருக்கு உங்களுக்கு எல்லாமே குடுத்துட்டு, அவர் குளிர்ல நடுங்கிட்டு படுத்திருப்பாரு. நீங்க எந்திரிச்சு பார்த்துருப்பீங்க. அவர் செம்மையா நடுங்கிட்டு படுத்திருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு அப்பயே அவருக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா என்னதான் அரசன்னு தெரிஞ்சாலும் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்கா இருந்திருப்பாரு. எல்லா டைமும் லைட்டாக உங்களோட மனசு வந்துட்டு அவருக்காக ஒரு மாதிரி ஃபால் ஆயிருந்திருக்கும். பட் உங்களோட அப்பா இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக கோவம் வந்திருக்கும். என்னதான் கோவம் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே ஒரு லவ் இருந்திருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு மறைக்கவே முடியாதுல்ல. அவங்களால அதை பண்ணவே முடியல. அவருக்கு அந்த 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 பொடி மாதிரி இருக்குதுல்ல. ஸோ அது அவருக்கு ஸ்பெல் பண்ணுற மாதிரி வைக்கவே முடியல. கை அப்படியே போகுது ஆனால் மனசு தடுக்குது. அப்படியே ஒரு மாதிரி பாதியில் எப்படி கை நாம்பி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏன் எனக்கு இது மாதிரி ஆகுது? கண்டிப்பாக இவன் நான் கொன்னாதான் வந்துட்டு என் அப்பா ஆத்மா சாந்தி அடையும். என் அப்பா கடைசியாக நான் பார்க்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பிடிச்ச ஒரு பையனாச்சு. நான் வந்துட்டு அவர் உங்ககிட்ட காட்டுற லவ் எல்லாமே உங்களுக்கு உண்மை மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அட் த சேம் டைம் பொய்யுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி 2 விஷயத்துக்கு நடுவில் ஒரு மாதிரி உங்களுக்கு இப்படி போர் நடக்குது உங்களுக்குள்ளேயே. அப்படியே இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியல. ஜிம்மி அதை பண்ணி எதோ சொன்னீங்க. அந்த ஏதோ ரிங்கு போடுவாங்க. ஸோ அந்த ரிங்கா இல்லை அந்த கொரியன் காலத்தில் ஏதோ ஏதோ பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களால் அது நம்பவே முடியல. இவனை நான் கொல்லவே இல்லையா? அப்படி ஒன்றா நான் என்னதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடி அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக உங்களுக்கு என்ன முடிஞ்சா எல்லாமே முடிஞ்சா இப்போ வந்துட்டு நான் இவனுக்காக வாழணுமா?
இல்ல என் அப்பா என் ஊர் மக்கள கொன்னு இவன வந்துட்டு நான் கொல்லவா? இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டான். எனக்கு இவன் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இவன லவ் பண்ணேன்ல. ஸோ இவன காதலிச்சதுக்காக இவன் கூட வாழணுமா? இல்ல நான் கொல்லணுமா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அரசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உங்கள ராணி ராணி அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்துட்டு எல்லாருமே அந்த மாரி பயங்கரமா ஹேப்பியா இருக்காங்க. அந்த அந்த ஊர பார்க்குறீங்க. ஸோ அத்தன ஜனங்களும் அவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க. உங்களால நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா இவ்ளோ கொடூரமான அரசர் வந்துட்டு எப்படி இத்தன பேத்துக்கிட்ட நம்ப வச்சு நடிச்சிட்டு இருக்கிறான்? எப்படி இப்படி நடிக்க முடியும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் பாக்குறீங்க. அவர் செம ஹாப்பியா உட்காந்துருக்காரு. அப்படி உங்களை தான் பாக்குறாரு. ஆனா நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, லைஃப் லாங் என் கூட இதே மாதிரி ஹாப்பியா இருப்பியா? நம்மளோட நாட்டு மக்கள் கூட எல்லாத்துக்கும் நல்லபடியா ஒரு நல்ல ராணியா இருப்பியா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அப்படியே கனால கலங்குது. உங்க கையில இருக்கிற அந்த பொடி இனிமே கையிலே தான் இருக்குது. என்ன பண்றதே உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே உங்களோட கையை விரிக்கிறீங்க. அந்த பொடி அப்படியே உங்களோட கையில் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களோட பக்கத்துலேயே தானே ஜிமின் இருக்காரு. பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த கையில் ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் அவரோட ஃபேஸ் கிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா யாருக்குமே தெரிய போகிறதில்ல. சும்மா நீங்கள் வந்துட்டு அவரோட ஃபேஸ் கிட்ட வச்சிங்கன்னு தான் தெரியும். அவர் எதனால் செத்தாரு அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி அது ஒரு பொடி. ஸோ ஜஸ்ட் அவருக்கு ஏதோ சேராமல் மூச்சு திணறல் வந்து தான் இறந்துருப்பாருங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிடுவாங்க. செக் பண்ண கூட அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஆனால் வந்துட்டு அந்த பொடியவே நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த பொடியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதோட போதும் அப்படின்னா ஓகே, இதோட போது விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போனஸ் பார்ட் போடுறேன். ஏன்னா எனக்கே வந்துட்டு இதுக்கு இந்த பார்ட் போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லவ்லியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? போனஸ் பார்ட் போடுறேன். வேறு ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, டாடா. இது வந்துட்டு டைட்டில் வந்துட்டு ரிவெஞ்ச் த கிங் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்குல்ல? ஸோ ரிவெஞ்ச் த கிங்னு வைக்கிறேன். ஏன்னா ஒரு கேட்சியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோதான். ஓகே, டாடா.